என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே. என் வெளிச்சமும் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ அப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானிரே, பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். निर्गमन 3रा अध्याय उसका 14 वचन को पढ़ेंगे. Exodus chapter 3 verse 14. निर्गमन 3:14. 3:14 14. அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்து அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்தும்போது, परमेश्वर अपने आप को मूसा को प्रकट करते समय மோசே ஆண்டவரிடம் ஒரு வார்த்தை கேட்கிறார். मूसा परमेश्वर से एक सवाल நீங்க करता है. எகிப்துக்கு போக சொல்றதெல்லாம் சரிதான், आप मुझे मिस्र जाने कहते हो, ये सही बात ஆனா है, நீங்க யாரு, लेकिन आप कौन हो, உங்களுடைய பெயர் என்ன, आपका नाम क्या உங்க है, நாமம் என்ன சொல்லி आपका नाम क्या है पूछकर மோசே வந்து தேவனிடம் கேட்கிறார். मूसा परमेश्वर से पूछता है. அப்போ நான் வந்து அங்க போய் சொல்லணும், நீங்க இந்த பேர் உள்ள ஒரு தேவன் தான் என்னை அனுப்பி இருக்கிறாரு, मुझे ऐसे जाकर कहना, इस नाम वाला परमेश्वर ने मुझे भेजा है, அதற்கு உங்க பெயரை சொல்லுங்க, इसलिए आपके नाम को बताइए. அப்படி சொல்லும் பொழுது ऐसे कहते समय ஆண்டவர் தன்னுடைய பெயரை, தன்னுடைய நாமத்தை அங்கு சொல்லுகிறார். परमेश्वर अपने नाम को क्या है बताता है. என்ன நாமத்தை சொல்றாருன்னா, वो क्या बताता है, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று मैं जो हूं सो हूं कर कर சொல்லிட்டு சொல்றாரு. कहकर कहता है, இருக்கிறேன்
என்பவர் என்னை அனுப்பினார். जो हूँ वो मुझे भेजा है। அப்ப நம்முடைய தேவன் யார் தெரியுமா? तो हमारा परमेश्वर कौन है? இருக்கிற தேவன். वो है। அல்லேலூயா. हालेलुया। நம்மோடு இருக்கிற वो தெய்வம். हमारे संग रहता है। இன்றைக்கு இந்த உலகம் படைப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தை எல்லாத்தையும் உருவாக்கும்படி இருந்தாரோ, जिस दिन जैसे ये जगत को उत्पन्न होने से पहले वो था, என்னைக்கு முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்கி ஏவாளை உருவாக்கி அவர்களோடு கூட இருந்தாரோ, जिस दिन पहला मनुष्य आदम और हव्वा को बनाकर उनके संग था, அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து वही கொண்டிருக்கிறார். परमेश्वर आज भी हमारे संग है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதுல இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் वो சொல்லுப்பா. कहता कि जो हूँ वो उसने भेजा है। சோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் இருக்கிறவராக आज இருக்கிறார். हमारे लिए परमेश्वर देने वाला वचन वो है, ऐसे वो कहता அவர் है। நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். वो कल और आज कभी न बदलने அவர் वाला அல்பா परमेश्वर, ஓமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். वो अल्फा ओमेगा और आदि और अंत है। அவர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். वो कभी न बदलने वाला அவர் परमेश्वर நித்திய है। தேவனாய் இருக்கிறார். वो अनंत काल परमेश्वर அவர் है। பரிசுத்த தேவனாய் वो இருக்கிறார். पवित्र परमेश्वर உதவி है। செய்கிற தேவனாய் वो இருக்கிறார். मदद करने वाला परमेश्वर உங்களுடைய है। வாழ்க்கையை வழிநடத்துகிறவராய் आपके இருக்கிறார். जीवन को चलाने वाला நம்முடைய परमेश्वर है। வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அவருடைய கைகளில் வைத்து நம்மை நடத்துகிறவராய் हमारे இருக்கிறார். जीवन के हर एक क्षण को अपने हाथों में रखकर वो चलाता அந்த है। தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்திக் वही கொண்டிருக்கிறார். परमेश्वर आज हमारे संग रहकर हमें बल देता அவர் है। இருக்கிற தெய்வம். वो रहने वाला நம்மோடு परमेश्वर கூட है। இருக்கிற वो தெய்வம். हमारे संग रहने वाला, எப்படி ஆபிரகாமோடு இருந்தாரோ, जैसे अब्राहम के संग था, எப்படி ஈசாக்கோடு இருந்தாரோ, जैसे ईसाक के संग எப்படி था, யாக்கோபோடு இருந்தாரோ, जैसे याकूब के संग था, அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து வழி वही நடத்துகிறார். परमेश्वर आज हमारे संग रहकर चलाता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் இட வேண்டும். ये विश्वास की कबूली हमें हर एक दिन करना ஏன்னா चाहिए, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாச அறிக்கை என்பது ரொம்ப முக்கியம். क्योंकि हमारे आत्मिक जीवन में विश्वास की कबूली बहुत जरूरी நம்முடைய है। நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். हमारा भरोसा बहुत जरूरी है। நமக்கு நாம நம்பணும் என் தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார். हमें भरोसा करना मेरा परमेश्वर मेरे संग है, எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருப்பார். हर परिस्थिति में मेरे संग रहेगा, எல்லா இடத்திலும் என்னோடு கூட இருப்பார். सारे जगहों पर मेरे संग रहेगा। அவர் என்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு वो விலகுவதும் இல்லை. मुझे न तो त्यागेगा न तो छोड़कर दूर जाएगा। அல்லேலூயா. हालेलुया। யோசுவா தன்னுடைய தலைமை பொறுப்புக்கு வரும் பொழுது यहोशू अपने प्रधान नौकरी में आते समय யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், यहोशू को देखकर परमेश्वर நான் कहता है, மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். जैसे मैं मूसा के संग था मैं तेरे संग भी रहूंगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர். हर परिस्थिति में हमारे संग रहने वाला அப்படி परमेश्वर। இருக்கும் பொழுது ऐसे रहते समय என்னலாம் நடக்கும்? क्या क्या होगी? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்துல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். एक मनुष्य के जीवन के इतिहास से हम देखने பல वाले हैं। காரியங்களை தியானிக்க முடியும். कई बातों को मनन कर सकते ஆனால் हैं, இன்றைக்கு ஆவியில ஏவப்பட்டதனால ஒரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பார்த்து लेकिन आज पवित्र आत्मा हमें जो बताना चाहते हैं उसके द्वारा एक मनुष्य के அந்த बारे में देखेंगे। மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். उस मनुष्य के जीवन में पवित्र आत्मा कैसे थे उसे हम देखकर मनन करने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நான் நேற்று இரவு உட்கார்ந்து வேற ஒரு மெசேஜ் எழுதினேன். कल रात को बैठकर मैं कोई और संदेश लिख रहा था, ஆனா இன்னைக்கு நான் காலையில கல்வாக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்தார். लेकिन आज मैं सुबह कलवा जाते समय परमेश्वर ने ये वचन को அதை दिया। தான் இப்ப நான் ஃப்ரெஷ்ஷா கொடுக்க போறேன். अब मैं वही ताजा ताजा तुम्हें देने So, वाला இன்னைக்கு हूं। என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் கிடையாது. तो आज मेरे पास नोट्स नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்படியே ஆதியாகமம் 39 அதிகாரத்துக்கு வரலாம். तो उत्पत्ति 39वां अध्याय में आएंगे। எல்லாரும் அந்த பைபிளை திருப்பி ஆதியாகமம் 39 அதிகாரத்துக்கு வாங்க. सब लोग उत्पत्ति 39वां अध्याय में आएंगे। அங்கு ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம், யோசேப்பு என்கிற மனிதனை. वहां पर एक मनुष्य यूसुफ नाम के मनुष्य के बारे में देखते हैं। 1-2 வசனத்தை வாசிக்கலாம். पहला दूसरा वचन को पढ़ेंगे। யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு தெரியும் யோசேப்பு என்பவனை குறித்து நமக்கு ஓரளவுக்கு சரித்திரம் தெரியும். हम ये यूसुफ नाम के मनुष्य के बारे में इतिहास को थोड़ा बहुत இந்த जानते हैं। யோசேப்பு யார் என்றால் யாக்கோபனுடைய कुमार ஒரு குமாரனா இருக்கிறார். ये यूसुफ कौन है कहे तो अपने बेटों में से 12 बेटों में से 11वां बेटा है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அவன் சிறு வயதிலிருந்து தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்ந்த மனிதர். ये यूसुफ के बारे में देखते हैं कि छोटे उम्र से परमेश्वर का डर मानने वाला எந்த ஒரு मनुष्य। துன்மார்க்கமான செயலை அவன் செய்தது கிடையாது. कोई भी बुरे काम उसने नहीं किया है, ஏன்னா அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் துன்மார்க்கமான கிரியைகளை செய்யும் பொழுது क्योंकि उसके भाई लोग जब दुष्ट काम करते थे அவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய தகப்பனிடம் அதை போய் சொல்லுவானா. वो क्या करता था, अपने
पिता से जाकर कहता था। அப்படி என்றால் அவன் துன்மார்க்கமான கிரியை அவனுக்கு பிடிக்காது, அப்படி வாழ்ந்தவனும் கிடையாது. इसका मतलब दुष्ट काम को वो पसंद भी नहीं करता था, वो करता भी தன்னை नहीं था। பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதில் நல்ல ஒரு முன்னோடியாய் இருக்கிறார். अपने आप को पवित्र संभालने में एक उदाहरण बना है, மற்றவர்களுக்கு உதவி செய்தல் ஒரு நல்ல ஒரு முன்னோடியாய் இருந்தார். दूसरों को मदद करने में अच्छा उदाहरण है, தன்னுடைய தகப்பன் சொல்லை தட்டாதபடிக்கு நல்ல ஒரு முன்னோடியாய் இருந்தார். अपने पिता के आज्ञा को मानने में एक उदाहरण है। ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் என்னன்னா கர்த்தர் சில சொப்பனத்தை தரிசனத்தை வைத்திருந்தார். लेकिन इसके जीवन में परमेश्वर ने कुछ स्वप्न और दर्शन को இப்ப रखा அந்த था। சொப்பனத்தை அவன் சகோதரர்களுக்கும் தாய் தகப்பனுக்கும் விளக்கி காட்டுகிறார். अब वो स्वप्न को अपने भाइयों को और अपने पिता को वो समझाता है। இது நிமித்தமாக அவருடைய சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொள்ள ஆரம்பித்தார்கள். इसके कारण उसके भाई उस पर ईर्ष्या करने लगे। இவன் எப்படி நம்மை ஆளுகை செய்வான், ये कैसे हम पर राज करेगा, இவன் எப்படி நம்முடைய தலை நமக்கு மேலாக ये உயர்ந்திருப்பான் कैसे हमसे ऊंचा रहेगा, என்று சொல்லி ऐसे कहकर தேவனுடைய தரிசனம் பெற்ற ஒரு மனிதனுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்தார்கள். परमेश्वर के दर्शन पाए मनुष्य के विरुद्ध क्रिया करने தேவ लगे। தரிசனத்தை பெற்ற ஒரு மனிதனுக்கு மீது பொறாமை கொள்ள ஆரம்பித்தார்கள். परमेश्वर के दर्शन पाए मनुष्य के विरुद्ध ईर्ष्या करने लगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உலகம் உங்களை பகைக்கிறது என்றால் ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்க. दुनिया आपसे बैर करती है तो एक बात को समझ लो, அநேகர் உங்கள் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள் என்றால், कई लोग तुम पर ईर्ष्या करते हैं, அநேகர் சில குற்றமற்ற செயல்களை நீங்க செய்யாமலே உங்களை விழ வைக்கிறாங்க அப்படின்னா, कोई लोग तुम में निर्दोष रहने पर भी तुम्हें दोषी ठहराते हैं, அல்லது உங்களை அழிக்க வேண்டும் அல்லது உங்களை அதமாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், तुम्हें नाश करना या नाईसा करना चाहते हैं तो ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. एक बात को अच्छी तरह समझ लेना है, உங்கள் மீது தேவனுடைய தரிசனம் இருக்கிறது. आप पर परमेश्वर का दर्शन है। அல்லேலூயா, हालेलुया। தேவனுடைய தரிசனம் பெற்ற மனிதனை இந்த உலகம் எதிர்க்கத்தான் செய்யும். परमेश्वर के दर्शन पाए मनुष्य को यह दुनिया नफरत करेगी। தேவனுடைய தரிசனம் பெற்ற மனிதனை சில குடும்பங்கள் வெறுக்கத்தான் செய்யும். परमेश्वर के दर्शन पाए मनुष्य कुछ परिवार उसे इनकार करेगी। தேவ தரிசனம் பெற்ற மனிதனை ஒரு சில மனிதர்கள் அவமாய் பார்க்கத்தான் செய்வார்கள். परमेश्वर के दर्शन पाए मनुष्य को कुछ लोग तुच्छ देखेंगे। யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது यूसुफ के जीवन में देखते தன்னுடைய हैं, சகோதரருக்கு விரோதமாக ஒரு துளி அளவு கூட பொறாமை கொள்ளாத ஒருவன், अपने भाइयों के विरुद्ध एक छोटा सा तिनका भी वो इतना नफरत नहीं தன்னுடைய करता था। சகோதரருக்கு விரோதமாக ஒரு நாளும் கூட ஒன்றும் அவன் செய்யவில்லை. अपने भाइयों के विरुद्ध कभी भी कुछ उसने नहीं किया था। ஆனாலும் அத்தனை சகோதரர்களும் அவனுக்கு விரோதமாய் लेकिन எழும்புகிறார்கள். उसके साई भाई उसके विरुद्ध उठते हैं, அத்தனை பேரும் அவனை வெறுக்க वो ஆரம்பிக்கிறார்கள். सारे लोग उससे नफरत करने लगते हैं। இது எதற்கு? ये किस लिए? எதற்கு? किस लिए? ஒரே ஒரு காரணம் தான், केवल एक कारण, யோசேப்பு மீது இருந்த தரிசனம். यूसुफ पर रखा गया दर्शन। யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்திற்காகவே அவனை வெறுத்தார்கள். यूसुफ को परमेश्वर ने दिए दर्शन के लिए उसे भाई नफरत करते थे। யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் வாய்க்கா சண்டைலாம் கிடையாது. यूसुफ को और उसके भाई में कोई खेती बाती का कोई झगड़ा नहीं அவங்களுக்கு था, எந்த ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. उनके बीच में कोई प्रकार का ஒரே झगड़ा ஒரு नहीं था। பிரச்சனை தான், केवल एक समस्या, தேவன் இவனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டி இருக்கிறார், இது நடந்துடக்கூடாது. परमेश्वर ने इसे एक दर्शन दिया, ये पूरा नहीं होना है। அவன் மீது தரிசனம் இருப்பதனால் அத்தனை பேரும் பொறாமை கொள்ளத்தக்கதாக பிசாசு அவர்களை தூண்ட इस ஆரம்பித்தார். पर दर्शन है, इसके लिए सारे लोग इससे जलने के लिए शैतान उन्हें उकसाने लगा। அப்படி பொறாமை கொண்ட அந்த சகோதரரை பார்க்க ஒரு நாள் தன்னுடைய தகப்பன் அனுப்புகிறார். वैसे ईर्ष्या पाए भाइयों को देखने के लिए पिता एक दिन इसे भेजता है। அப்பொழுது கூட யோசேப்புக்கு தெரியும், तब भी यूसुफ जानता है என்னுடைய சகோதரர்கள் என்னை நேசிப்பது கிடையாது, मेरे भाई मुझसे प्रेम नहीं करते, என்னுடைய சகோதரர்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்பது मेरे யோசேப்புக்கு भाई நல்லா मुझे தெரியும். नफरत करते वो अच्छी तरह जानता है। ஆனாலும் கூட தகப்பனுடைய சொல்லை தட்டாமல் தன்னுடைய சகோதரரை பார்க்க போகிறார். लेकिन फिर भी अपने पिता का आज्ञा मानकर अपने भाइयों को देखने जाता அங்கு है। போன உடனே எல்லா சகோதரர்களும் அவன் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள். वहां पर जाते ही सारे भाई उससे जलने लगते அவனை हैं, கொலை செய்ய நினைக்கிறார்கள். उसे हत्या करने का योजना அந்த बनाते हैं। நேரத்தில் தேவ ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட்டவருடைய மனதை மாற்றுகிறார். तब परमेश्वर की आत्मा उनसे मिलकर उनके मनों को बदलता है। ஐயோ இவனை கொல்லாதபடிக்கு நம்ம இந்த குழியில தூக்கி போடுன்னு நினைக்கிறாங்க. इसे हत्या न करने लायक इसे खड्डे में हम डाल देंगे सोचते ஆனாலும் हैं। கூட அந்த குழியிலிருந்து மறுபடியும் எடுத்து இஸ்மவேலரிடம் விற்று போடுகிறார்கள். फिर से उस खड्डे से निकाल कर इश्माइलियों से बेच देते हैं। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த இஸ்மவேலர்கள் என்ன பண்றாங்க? अब ये इश्माइल लोग क्या करते हैं? நேராக எகிப்துக்கு கொண்டு போகிறார்கள். वो सीधा इसे मिस्र की ओर ले जाते எகிப்துல हैं। கொண்டு போய் मिस्र में ले அங்க जाकर போத்திபார் என்கிற பிரதானிகளின் தலையாரி ஒருவன் இருக்கிறார். वहां पर पोर्तिबा नाम के प्रधानियों का एक नेता है। அவன் ஒரு நல்ல ஒரு அதிகாரி. वो एक अच्छा अधिकारी இப்ப அந்த है। அதிகாரியுடைய வீட்டில இவன் ஒரு அடிமையாய் போக अब ஆரம்பிக்கிறான். उस अधिकार के घर में ये एक गुलाम बनकर जाता है। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா வாங்கிட்டு போன இஸ்மவேலர்கள் क्योंकि इसे खरीद कर ले गए அவனை इश्माइली, அடிமையாக விட்டுவிட்டு போய் விட்டார்கள். इसे गुलाम के रूप में छोड़कर चले गए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அந்த அடிமையாக அந்த போத்திபார் வீட்டுக்குள்ள போகிறார். अब वो गुलाम बनकर उस पोर्तिबा के घर पर जाता है, ஆனால் लेकिन அடிமையாய் போன யோசேப்போடு கூட गुलाम बनकर गया यूसुफ के संग வசனம் சொல்லுகிறது, वचन कहती है கர்த்தரும் யோசேப்போடே இருந்தார்.
परमेश्वर भी यूसुफ के संग था। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் யாருங்க? हमारा परमेश्वर कौन है? இஸ்ரவேலின் தேவன். वो इजराइलियों का परमेश्वर हालेलुया। है। हालेलुया। இஸ்ரவேலின் தேவன் எங்க இருக்கணும்? इजराइल का परमेश्वर कहाँ होना चाहिए? எங்கெங்க இருக்கணும்? कहाँ रहना चाहिए? இஸ்ரவேல்ல தானே இருக்கணும். इजराइल में होना चाहिए। ஆனா लेकिन ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாவான், தரிசனம் பெற்ற ஒரு மனிதன் एक मनुष्य परमेश्वर का प्रिय और दर्शन पाया அந்த हुआ है, கானான் தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை விட்டுவிட்டு वो कानान नाम के इजराइल के देश को छोड़कर எகிப்துக்கு போகிறான். मिस्र को जाता है। அந்த ஒரு மனுஷனுக்காக उस एक मनुष्य के लिए என் தேவனும் அவனோடு எகிப்துக்கு मेरा போகிறார். परमेश्वर भी उसके साथ मिस्र जाता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்களை குறித்து கர்த்தருடைய தரிசனம் இருந்தால், आपके बारे में परमेश्वर का दर्शन है உங்களை तो, குறித்து தேவ திட்டங்கள் இருந்தால், आपके बारे में परमेश्वर की योजना है तो, நீங்கள் தேவனே இல்லாத ஒரு தேசத்துக்கு நீங்க போனாலும் அங்கேயும் உங்க கூட தேவன் आप வருவார். परमेश्वर नहीं रहने वाले देश में गए तो भी परमेश्वर तुम्हारे संग आएगा। அவர் எங்க போனாலும் வருவாருங்க. आप कहीं भी जाओ तुम्हारे संग இவன் आएगा। எகிப்துக்கு போகிறான். ये मिस्र में जाता எகிப்தில है। கர்த்தர் யோசேப்போட இருந்தார். मिस्र में परमेश्वर यूसुफ के संग थे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த இடத்துல उस जगह पर இவன் ஒரு பெரிய அதிகாரியாய் போகவில்லை. एक बड़ा अधिकारी बनकर नहीं அந்த गया, இடத்துல அல்லது ஒரு நல்ல ஒரு ஆபீசரா இவன் போகல. या वहां पर बड़े ऑफिसर बनकर नहीं அல்லது அந்த गया, இடத்துல அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிரதான மந்திரி பதவி எல்லாம் கொடுக்கப்படல. वहां पर उसे प्रधान या मंत्री के पद नहीं दिया गया। அல்லேலூயா. हालेलुया। அவன் ஒரு அடிமையாய் ஒன்றுக்கும் உதவாத ஒரு கேவலமான வேலை செய்கிறவனாய் தான் போகிறான். वो एक गुलाम के रूप में एक बेहाल स्थिति में वहां पर जा पहुंचता है। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर ஒரு देखिए, அடிமையாக ஒரு மனிதன் விற்கப்பட்டு போகிறான். एक गुलाम के रूप में एक मनुष्य को बेचा डाला பைசா जाता है। கொடுத்து வாங்கி இருக்காங்க அவனை. पैसा देकर उसे खरीदा गया அவனை है। எந்த வேலையில வச்சிருந்திருப்பாங்க? उसे किस नौकरी पे रखे होंगे? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வீட்டிலே இருக்குதிலே ரொம்ப மோசமான வேலையில தான் அவனை வச்சிருப்பாங்க. उस घर पर सबसे बदतर कामों के लिए उसे इस्तेमाल किया गया होगा। அல்லேலூயா. இந்த हालेलुया। அடிமைகள் என்பது வேலைக்காரர்களை விட கீழானவர்கள். ये जो गुलाम है नौकरों से भी नीचा रखा இப்ப அந்த जाता है। அதிகாரிக்கு பாத்தீங்க அப்படின்னா अनेक வேலைக்காரர்கள் இருப்பாங்க. अब उस अधिकारी के लिए कई सारे नौकर அந்த रहेंगे। வேலைக்காரர்களை விட கீழானவர்கள் தான் இந்த அடிமைகள். उस नौकर से भी नीचे स्थिति में गुलाम लोग रखे जाते हैं। அந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறவங்க மிகவும் மோசமான ஒரு வேலையை தான் செய்திருக்க வேண்டும். ऐसे जो गुलामीपन पे रहते हैं वो सबसे बदतर कामों के लिए ही रखा जाता है। யோசேப்பும் அப்படிதான் இருந்திருக்க வேண்டும். यूसुफ भी वैसे ही रखा गया होगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் அப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு மட்டமான வேலையை பார்த்தாலும் கூட वैसे एक नीचा और बदतर स्थिति के कामों को करने पर भी கர்த்தர் யோசேப்போட இருந்தார். परमेश्वर यूसुफ के संग थे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க எந்த வேலை பார்த்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். आप कोई भी काम करो परमेश्वर तुम्हारे संग रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அனுமதித்த கர்த்தர் சித்தமுள்ள நீங்க எந்த வேலையை பார்த்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். परमेश्वर अनुमति दिया, परमेश्वर चाहने वाले कोई भी काम को आप करो परमेश्वर இந்த तुम्हारे எகிப்து संग रहेगा। தேசத்துக்கு வந்து இந்த அடிமையா இவன் இருக்க வேண்டியது தேவனுடைய திட்டங்க. ये मिस्र देश में आकर गुलामी बनकर रहना परमेश्वर की योजना அந்த है। இடத்துல அடிமையா இருந்து வேலை பார்ப்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தது. वहां पर रहकर काम करना परमेश्वर की चाहत थी। அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். इसलिए परमेश्वर उसके संग था। கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணுமா? परमेश्वर आपके संग रहना है क्या? ஒன்னு புரிந்து கொள்ளுங்க. एक बात को समझ लीजिए, கர்த்தருக்கு சித்தமான இடத்துல நீங்க இருங்க. परमेश्वर चाहने वाले जगह पे आप रहो। கர்த்தர் சித்தமான வேலையை செய்யுங்க. परमेश्वर चाहने वाले कामों को आप करो। கர்த்தருக்கு விருப்பமில்லாத இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்க மாட்டார். परमेश्वर नहीं चाहने वाले जगह पर रहोगे तो परमेश्वर तुम्हारे संग नहीं கர்த்தர் रहेगा। உங்களை எங்க அனுப்புறாரோ அந்த இடத்துல நீங்க உட்காருங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको जहां भेजते वहां पर रहो, तुम्हें वो आशीष करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப என்ன நடந்தது? யோசேப்போட கர்த்தர் இருந்தார். फिर हम देखते हैं कि यूसुफ के संग परमेश्वर था। இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, दूसरा वचन कहती அவன் है காரிய சித்தியுள்ளவனாய் वो மாறினான். अपने बातों में सफल बनता रहा। அவன் தன்னுடைய எஜமானுடைய எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டில் இருந்தான். अपने मिस्री अपने मालिक के घर पर था। என்ன நடக்கிறது? क्या होती है? இவன் ஒரு காரிய சித்தியுள்ளவனாய் மாறினான். ये कोई भी काम करे तो इसमें सफल बनता था। அதுல என்ன அர்த்தம் அப்படின்னா इसका मतलब क्या है? சக்சஸ்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ். ये फलता फूलता भी रहता था और सफल भी रहता था। எந்த வேலையை செஞ்சாலும் कोई भी काम करे அதை வெற்றியாய் முடிச்சிருவான். उसमें एक विजयी रूप में அதுல समाप्त ஒரு करता பெரிய था। ஜெயம் அவருக்கு கிடைக்கும். उसमें बड़ा विजय அதுல ஒரு मिलती பெரிய है। ஆசீர்வாதம் அவருக்கு उसमें கிடைக்கும். एक बड़ा आशीष उसे मिलती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், इसने पहले ही कहा இவர் ஒரு அடிமையாய் போயிருக்கிறார். ये गुलाम बनकर गया है। இவர் வந்து ஒரு பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்க முடியாது. ये एक बड़ा काम नहीं किया होगा। இவர் செய்யற வேலையில ஒரு ஆசீர்வாதத்தை எப்படி அந்த முதலாளி பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. इसके कामों में उसके मालिक ने कैसे आशीष देखा पता नहीं। இவரோடு கூட கர்த்தர் இருந்து इसके संग இவர் परमेश्वर செய்யற रहकर வேலையில ये करने वाले कामों கர்த்தர் में ஆசீர்வாதம் கொடுத்தாருங்க. परमेश्वर ने आशीषों को दिया। கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் परमेश्वर यदि तुम्हारे संग है तो நீங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आप करने वाले कामों को परमेश्वर आशीष करेगा। அல்லேலூயா. हालेलुया। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है நீங்கள் கையிட்டு செய்கிற உங்கள் வேலைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு आपके हाथ के कामों को आशीष करने के लिए கர்த்தர் தன்னுடைய நல்ல பொக்கிஷமசாலையாக வானத்தை திறப்பார். परमेश्वर अपने अच्छे भंडार नाम के आकाश को
खोल कर आशीष करेगा। அல்லேலூயா. ஆனா அல்லேலூயா. என்ன பண்ணணும் தெரியுமா? हमें क्या करना கர்த்தர் चाहिए? நம்மோடு கூட இருக்கணும். परमेश्वर हमारे संग रहना கர்த்தர் चाहिए। நம்மோடு கூட இருந்து परमेश्वर हमारे நீங்கள் संग எந்த रहकर தொழிலை செய்தாலும் हम कोई भी धंधा करें, எந்த வேலைகளை कोई செய்தாலும் भी काम करें, அந்த வேலையில நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். तुम उस काम में बड़े आशीष को देख அந்த सकते हो। வேலையில ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்க उस முடியும். काम में एक बढ़ोतरी को देख सकते அந்த हो। வேலையில நீங்க ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க उस முடியும். काम में एक बढ़ती को आप देख सकते அங்க हो। பெரிய லாபத்தை நீங்க பார்க்க वहां முடியும். पर एक बड़े फायदे को आप ஆனா देख सकते கர்த்தர் हो। உங்களோடு கூட இருக்கணும். लेकिन परमेश्वर आपके संग होना அல்லேலூயா. जरूरी है। கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் परमेश्वर तुम्हारे संग हो உங்கள் तो வேலைகளில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வீடுகளில் நீங்க பார்க்க முடியும். आपके कामों में, आपके परिवार में, घर में एक बड़े आशीष को आप देख सकते இன்னைக்கு हो। ஏன் அநேக நம்ம குடும்பங்கள் ஆசீர்வாத குறைவுள்ளதா आज இருக்கிறது? कई लोग क्यों हमारे परिवार में आशीष की कमी में நம்முடைய हैं? கையின் பிரயாசங்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட हमारे மாட்டேங்குது? हाथ के कामों को क्यों आशीष नहीं मिलती? எவ்வளவோ முயற்சி பண்ணி வேலை பண்றோம், हम कितने मेहनत कर कर काम எவ்வளவோ करते हैं, இரவும் பகலுமாய் வேலை பண்றோம், कितने दिन रात मेहनत करते ஆனால் हैं, ஏன் அந்த கையின் பிரயாசங்கள் கையில நிக்க மாட்டுக்கு? लेकिन क्यों हमारे हाथ की कमाई हमारे हाथ में नहीं रहती? அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம உணரல. परमेश्वर हमारे संग है, इसे हमने महसूस கர்த்தர் नहीं நம்மோடு கூட किया। இருப்பார் என்றால் परमेश्वर यदि हमारे संग है तो எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவராய் वो இருக்கிறார். सारे बातों को आशीष करता है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். तेरे जीवन भर भलाई और अनुग्रह तुझे लगातार अपना कर चलेगी तेरे पीछे। हालेलुया। हालेलुया। உன்னுடைய கையின் பிரயாசத்தை அந்நியன் तेरे சாப்பிடுவதில்லை. हाथ की कमाई को कोई अन्य नहीं खाएगा। நீங்களும் நானும் சாப்பிடணும். आप और मैं खाना நம்முடைய है। கையின் பிரயாசம் வேற யாருக்கு போக கூடாது. हमारी हाथ की कमाई किसी और को नहीं जाना ஆண்டவரே है। சொல்லுங்கப்பா, परमेश्वर से कहो நீங்க என் கூட இருங்கப்பா, आप मेरे संग रहो, என்னை ஆசீர்வதிங்க. मुझे आशीष करो। அல்லேலூயா. हालेलुया। இந்த யோசேப்புடைய தகப்பன் ஆசீர்வாதத்துக்காய் போராடினார். ये यूसुफ के पिता ने आशीष के लिए संघर्ष किया। நீ ஆசீர்வாதத்தில் உன்னை விடமாட்டேன் என்று मुझे சொல்லுகிறார். आशीष किए बिना मैं तुम्हें जाने नहीं दूंगा कहता அப்போ है। இவன் காரிய சித்தியுள்ளவனாய் மாறுகிறார். तो ये अपने कामों में सफल बनता रहा। மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन कहती கர்த்தர் है அவனோட கூட இருக்கிறார் என்றும் परमेश्वर उसके संग है इसे, அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் और ये जो भी करता है इसे सफल करता है इसे। அவன் எஜமான் கண்டு. उसके मालिक, उसके स्वामी ने देखकर, முதலாவதாக पहला யோசேப்போட கர்த்தர் இருக்கிறதை யோசேப்பு உணர்ந்து கொண்டார். यूसुफ के साथ परमेश्वर है इसे यूसुफ ने जान लिया। அவர் நினைக்கிறார், நான் என்ன வேலை செஞ்சாலும் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா वो முடியுது, क्या सोचता है, मैं कोई भी काम करूं ये सफल होता நான் என்ன है, வேலை செஞ்சாலும் அது ஆசீர்வாதமா ஆயுதே. मैं कोई भी काम करूं आशीष मिलती है। யோசேப்பு கர்த்தரோடு இருக்கிறதை அவர் உணர்ந்து கொண்டார். यूसुफ परमेश्वर उसके संग है इसे उसने जान लिया। இரண்டாவது அங்க பார்க்கிறோம், दूसरा हम देखते हैं அவனுடைய எஜமான் காண்கிறார் யோசேப்போட கர்த்தர் இருக்கிறதை. उसका मालिक देख लेता है कि यूसुफ के संग परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। ஃபர்ஸ்ட் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளணும். पहला हमारे संग परमेश्वर है इसे हम जान लेना है। இரண்டாவது நீங்க எந்த இடத்துல வேலை பார்க்கறீங்களோ அவங்க அறிந்து கொள்ளணும். दूसरा आप जिस जगह पर काम करते हैं वो लोग जान लेना है। கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் परमेश्वर तुम्हारे संग நீங்க है तो வேலை செய்கிற இடங்கள்ல, நீங்கள் தொழில் செய்கிற இடங்கள்ல, நீங்கள் படிக்கிற இடங்கள்ல இருக்கிறவர்கள் கண்டு கொள்ளுவார்கள் கர்த்தர் உங்களோடு கூட आप இருக்கிறதை. नौकरी करने वाले जगह पर, धंधे वाले जगह पर, आपके पढ़ाई के जगह पर आपके लोग जाने वाले जान लेंगे परमेश्वर आपके संग है அதுக்கு इसे। என்ன ப்ரூஃப் அவர் பார்த்தார்? उसके लिए क्या प्रूफ उसने देखा? யோசேப்புடைய எஜமான் यूसुफ का मालिक யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறதை यूसुफ के साथ परमेश्वर है इसे எப்படி கண்டுபிடித்தார்? वो कैसे जान लिया? அல்லேலூயா. हालेलुया। ஏதோ யோசேப்பு நான் வந்து யெகோவா தேவன் ஆராதிக்கிறேன் அப்படி சொன்னதனால क्या கண்டுபிடிச்சார்? यूसुफ ने कहा कि मैं यहोवा परमेश्वर की आराधना करता ऐसे நான் ஒரு पहचान लिया? இஸ்ரவேலன், मैं एक நான் इजरायली हूं, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை ஆராதிக்கிறேன் मैं इजराइल के परमेश्वर यहोवा की आराधना करता हूं। அப்படின்னு சொன்னதனால கண்டுபிடிச்சாரா? क्या ऐसे कहने के कारण पहचान लिया? இல்ல. नहीं। அந்த வசனம் என்ன சொல்லுது वो தெரியுமா? वचन कैसे कहती மூணாம் है? வசனத்தை பாருங்க. तीसरे वचन को அவன் देखिए। செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். वो करने वाले सारे कामों को परमेश्वर सफल बनाता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? யோசேப்பு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றார். यूसुफ ने काम को शुरू किया, அவருடைய எஜமான் ஒரு வேலையை கொடுக்கறாரு. उसके मालिक ने काम को அந்த दिया, வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. वो काम को उसने शुरू किया, அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண நோக்கத்தோட கூடயே அந்த வேலையை முடிக்கவும் செய்றார். उस काम को शुरुआत करने के मकसद के साथ उसे पूरा भी करता है। இத அவருடைய எஜமான் பார்க்கறாரு. इसे उसके मालिक என்னடா देखता है। இவன்ட்ட ஒரு வேலை கொடுத்தா इसके पास एक काम दो तो சொன்ன மாதிரியே முடிச்சு காட்டுறானே. जैसे दिया गया वैसे ही நான் खत्म எப்படி करता है। விரும்பறேனோ அப்படியே செய்து முடிக்கிறானே. मैं जैसे चाहता हूं वैसे ही पूरा இது करता है। இவனால முடியாதுதான். ये इससे असंभव है। ஆனால் இந்த வேலையை சக்சீடா ஒரு நல்ல ஒரு முயற்சி முடித்து கொடுக்கிறதுனால அவன் புரிந்து கொள்கிறான் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். ये काम को ये सफल बनाता है, इसलिए वो उसका मालिक समझ लेता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்க செய்யற வேலையை आप करने वाले कामों को எப்படி தொடங்குனீங்களோ அப்படியே முடிக்க முடியும். आप कैसे शुरू किया वैसे ही आपको खत्म भी करना है। தொடங்கிட்டு இடையில முடிக்காம நின்ற கூடாது. शुरुआत कर कर बीच में रुक नहीं जाना है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா परमेश्वर यदि तुम्हारे संग है तो எவ்வளவு பெரிய டஃப்பான வேலையை நீங்க செய்து முடிப்பீங்க. आप कितनी भी कठिन काम को भी कर पूरा कर எவ்வளவு सकते हो।
கஷ்டமான வேலையை உங்களால செய்து முடிக்க முடியும். जितनी भी कठिन हो तो भी उसे पूरा कर सकते हो. சில நேரத்தில் அதற்குரிய ஞானம் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். कुछ समय उसके योग्य ज्ञान आपके पास அதற்கான नहीं படிப்பு होगा. உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். उसकी पढ़ाई आपके पास नहीं அதற்கான होगी. அறிவு உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். उसकी बुद्धि आपके पास नहीं रही அதற்கான होगी. பலம் உங்களிடத்தில் இல்லாமல் उसका இருக்கலாம். बल आपके पास नहीं रहा ஆனால் होगा. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் लेकिन परमेश्वर आपके संग हो நீங்கள் तो தொடங்கின வேலையை ஜெயமாக முடித்து आपने காட்டுவீர்கள். शुरू किए काम को आप सफल के साथ पूरा करोगे. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் இருக்கும் பொழுது அது நடக்கும். परमेश्वर है तो वह पूरा होगा. ஹalleluya. हालेलुया. இந்த சபையில் अनेகர் அப்படி சாட்சி சொல்ல முடியும். हमारे कलीसिया में कई सारे ऐसे गवाही कह இந்த सकते हैं. வேலைக்கெல்லாம் நான் லாயக்கே ये கிடையாது. काम के लिए नौकरी के लिए मैं लायक नहीं இந்த हूं. தொழிலுக்கெல்லாம் என்னால முடியவே ये முடியாதுதான். धंधा तो मुझसे नहीं ஆனா होगा. கர்த்தர் எங்களுக்கு இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறார். लेकिन परमेश्वर आज हमारे लिए कर எத்தனையோ रहा பிள்ளைங்க है. அவங்க ஆபீஸ்ல நல்ல ஒரு முயற்சி பண்ணி செய்து முடித்ததுனால நிறைய ப்ரொமோஷன்ஸ் வாங்கி இருக்காங்க. कितने बच्चे कितने मेहनत के साथ काम करने के प्रमोशन मिली है. ஹalleluya. हालेलुया. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है? உங்களுடைய பலமோ ஞானமோ அறிவோ அல்ல. आपका बल ज्ञान बुद्धि नहीं है. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தது. परमेश्वर आपके संग था इसलिए. ஹalleluya. हालेलुया. அப்ப கர்த்தரி கூட இருக்கிறத तो परमेश्वर हमारे संग है इसे. உங்க டீம்ல இருக்கிற அத்தனை பேரும் அறியணும். आपके टीम में सारे लोग जानना உங்க है. ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் आपके பார்க்கணும். ऑफिस में सब लोग देखना है. அதுக்கு எதுதான் அடையாளம் தெரியுமா? उसका क्या चिन्ह है? நீங்க செய்யற வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது தான். आप करने वाले काम को सफलता के साथ पूरा करना है. எந்த வேலைனாலும் தைரியமா எடுங்க. कोई भी काम हिम्मत के साथ शुरू உங்களுக்கு करो. தெரியாத வேலைனாலும் தைரியமா எடுங்க. आपको नहीं पता है तो भी हिम्मत के साथ शुरू करो. ஆனா தேவனை நம்பி செய்யுங்க, அதை செய்து முடிக்க அவர் கிருபை लेकिन தருவார். परमेश्वर भरोसा कर कर शुरू करो, वो पूरा करेगा. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடு. சொல்லுங்க சத்தமாய். செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் ஆமென். கர்த்தர் எனக்காய் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹalleluya. हालेलुया. நாலாம் வசனம் சொல்லுகிறது, चौथा वचन कहती है, யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து यूसुफ पर दृष्टि कर कर அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி उससे सेवा टहल और अपने घर का पूछताछ करने वाला தனக்கு बनाकर உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். अपने सारे बातों को उसके हाथ पर सौंप दिया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. என்ன நடந்தது தெரியுமா? अब क्या हुआ? இப்போ கர்த்தர் முதலாவது யோசேப்பினுடைய வேலையை ஆசீர்வதித்தார். अब पहले परमेश्वर ने यूसुफ के कामों को आशीष அந்த किया. ஆசீர்வாதத்தின் மூலமாக उस आशीष के द्वारा யோசேப்பு அறிந்து கொண்டார், यूसुफ जान लिया, பரவாயில்லப்பா, எகிப்து இஸ்ரவேல்ல இருக்கும்போது என்னோடு கூட இருந்த தெய்வம் ठीक है, इजराइल में मेरे संग रहने वाला परमेश्वर எகிப்தில என்னோடு கூட தான் இருக்கு. मिस्र भी मेरे संग है. ஹalleluya. हालेलुया. அடுத்ததாக अगला, யோசேப்பு செய்த எல்லா வேலையும் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. यूसुफ करने वाले सारे काम सफल बनती है. எல்லாமே சரியா முடித்து காட்டுறார். सबको ठीक तरीके से पूरा இத करता है. பார்த்து அவருடைய எஜமான் சொல்றாரு, इसे देखकर इसका मालिक कहता கர்த்தர் है, அவனோடு கூட இருக்கிறார். परमेश्वर इसके संग है. ஹalleluya. हालेलुया. அந்த எஜமான் இத பார்த்து என்ன பண்ணார் தெரியுமா? ये मालिक ने इसे देखकर क्या किया? யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து यूसुफ पर दृष्टि करके அவனை தனக்கு ஊழியக்காரனும் उसे अपने सेवा टहल தன் करने वाला வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி और अपने घर का अधिकारी बनाकर தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். अपने सारे बातों को उसके हाथ में सौंप दिया. ஹalleluya. हालेलुया. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய ப்ரமோஷன் வந்துச்சு. अब क्या हुआ? एक बड़ा प्रमोशन मिली. இதுவரைக்கும் अब तक எந்த வேலைக்காரங்க யோசேப்பை வேலை வாங்கினானோ, जिस नौकर ने यूसुफ से काम कराया, ஏன்னா யோசேப்பு அடிமல்ல, एक यूसुफ गुलाम அந்த है, வீட்ல இருக்கிற அதிகாரிகள், उस घर पर रहने वाले அந்த सारे வீட்ல இருக்கிற अधिकारी, வேலைக்காரன்லாம் उस घर पे रहने वाले नौकर யோசேப்பை எப்படி நடத்திருப்பாங்க? यूसुफ को कैसे चलाए होंगे? ஹalleluya. हालेलुया. எப்படி வேலை வாங்கி இருப்பாங்க பாருங்க. कैसे उससे काम कराए ஏன்னா होंगे? அடிமலை ஏத்து பேச முடியாது. क्योंकि गुलाम है ना, वो उल्टा बात नहीं कर இப்ப सकता. அவ்வளவு வேலை வாங்கினதுக்கு மேலாக கர்த்தர் அதிகாரியாய் अब மாற்றினார். सारे कामों को कराने वालों के ऊपर परमेश्वर अधिकारी बना दिया. ஹalleluya. हालेलुया. யார் இவன் மீது அதிகாரத்தை பயன்படுத்தினார்களோ, जो अपने अधिकार को इस पर लगाते थे, யார் இவனை தன்னுடைய அதிகாரத்தினால முடக்கி நிற்பார்களோ, जो अपने
अपने अधिकार से इसे दबाते थे, யார் தன்னுடைய அதிகாரத்தினால் இவனை காயப்படுத்தி இருப்பார்களோ जिन्होंने इसके अपने अधिकार से इसे चोट पहुंचाया है, அவர்கள் மீது கர்த்தர் யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினார். उन लोगों पर परमेश्वर ने यूसुफ को अधिकारी बना दिया. हालेलुया हालेलुया, हालेलुया हालेलुया. அந்த அளவுக்கு ஒரு உயர்வு ஆண்டவர் யோசேப்பு கொடுத்தார். वैसे एक ऊंचाई को परमेश्वर ने यूसुफ के लिए दिया. हालेलुया हालेलुया. எகிப்து தேசத்துல போய் मिस्र देश में जाकर ஒரு வேலைக்காரனாய் இருப்பதே ஒரு பெரிய காரியம். एक नौकर बनकर रहना बड़ी बात है. அல்லது எகிப்து தேசத்துல போய் या मिस्र देश में ஒரு जाकर சிறிய ஒரு போஸ்ட்ல ஒரு சின்ன ஒரு பதவியில ஒரு வேலையில இருப்பதே ஒரு பெரிய காரியம். एक छोटा पद में रहना बड़ी बात है. இன்னைக்கு இருக்கிற எகிப்தை நான் சொல்லல, मैं आज रहने वाले मिस्र को नहीं அன்னைக்கு कहता இருந்த हूं. எகிப்தை சொல்றேன். उन दिनों के मिस्र को இன்னைக்கு कहता நம்ம हूं. நல்லா படிச்சிட்டு போனா எந்த தேசத்துக்கு போனாலும் நல்ல வேலை கிடைச்சிடும். आज हम पढ़ लिख कर जाएंगे तो किसी भी देश में जाओ अच्छा नौकरी பட் मिलेगी. அன்னைக்கு அப்படி கிடையாது. लेकिन उन दिनों में वैसा மற்ற नहीं. தேசத்துக்காரங்க ஒரு தேசத்துக்கு போகும் பொழுது दूसरा देश वाले एक देश में जाते हैं तो அடிமைகளால் தான் போவாங்க. गुलाम बनकर ही जाएंगे. அவங்களுக்குள் எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அவங்க அடிமையா தான் இருக்கணும். उनके पास कितनी भी ज्ञान हो तो भी वो गुलाम ही रहेंगे. ஹalleluya हालेलुया. தானியேல் சாத்ராக் ஆபேத்நேகோ இவங்க எல்லாம் நமக்கு தெரியும். दानियल शाद्रक मेशक आबेदनेगो हम इन सब को இவங்க எல்லாம் जानते हैं. ஞானத்துல குறை உள்ளவர்கள் கிடையாது. ये सब ज्ञान में कोई कम नहीं है. ஞானத்தில் சிறந்தவர்கள், ये बड़े ज्ञानी लोग हैं. கல்வியில் சிறந்தவர்கள். पढ़ाई में बड़े पढ़े लिखे ஆனா, हैं. लेकिन அங்க போய் என்ன தெரியுமா அடிமையா தான் இருந்தாங்க. वहां पर जाकर गुलाम बनकर रहे. ஹalleluya हालेलुया. அதே மாதிரி தான் யோசேப்புடைய வாழ்க்கையும். वैसे ही यूसुफ का जीवन இவன் भी. அடிமையாய் போய் இருந்தவனை ये गुलाम बनकर गया हुआ ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். परमेश्वर थोड़ा थोड़ा ऊंचा உயர்த்தி करने உயர்த்தி लगा. ऊंचा कर அந்த कर வீட்டின் மீது அதிகாரியாய் மாற்றி விட்டார். उस घर पर अधिकारी बना ஒரு दिया. பெரிய ப்ரமோஷன் ஆண்டவர் அந்த இடத்துல अब கொடுத்தார். बड़ा एक प्रमोशन परमेश्वर ने उसे दिया. ஹalleluya हालेलुया. என்ன நடந்தது? अब क्या हुआ? 5ஆம் வசனத்தை பாருங்க. 5वें वचन को அவனை देखिए. தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கின முதற்கொண்டு उसने अपने घर के और सारे संपत्ति पर अधिकारी बनाने के बाद இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய வீட்டுக்கு அவர்தான் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஆயிட்டார். अपने उसके घर के लिए सब के लिए मुकादम बना दिया. ஹalleluya हालेलुया. இவர்தான் விசாரணை செய்வார். यही पूछताछ करेगा. அப்படினா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் இவன் பேச்சை கேட்டு வேலை செய்யணும். इसका मतलब उसके घर पर रहने वाले सारे इस बातों को मानकर काम करना है. அந்த அளவுக்கு அந்த எஜமான் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். वैसे इस मालिक ने यूसुफ को ऊंचा कर कर இந்த रखा. போத்திபாரை குறித்து ये पोतीबार के बारे में நான் கொஞ்சம் சந்தோஷப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? मैं थोड़ा खुशी मनाने वाली बात क्या இவன் है? எகிப்திலே ராஜாவினிடத்தில் அதிகாரியா இருந்தாலும் கூட ये मिस्र में राजा के पास अधिकारी बनकर रहने पर भी அடிமையாய் வந்த தன் வீட்டில் இருக்கிற இஸ்ரவேலனையும் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தவன். अपने घर पर गुलाम बनकर आया इजरायलियों को भी ऊंचा कर कर उसे அவனையும் தன்னுடைய வீட்ல நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு उसे பார்த்தார். भी अपने घर पर ऊंचे पद पर रख कर देखा. அது யார் அவ்வளவு சீக்கிரம் வைக்க மாட்டாங்க. इतने जल्दी में कोई उसे ऐसा नहीं रखते हैं. ஹalleluya हालेलुया. அப்படி வச்சதுனால वैसे रखने के कारण என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ जानते हो? அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 5वें वचन को पढ़िए. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு பாருங்க அதுல இருந்து तभी से लेकर கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. இப்ப நடந்த காரியம் என்ன தெரியுமா? अब यहाँ पर क्या கர்த்தர் हुआ? யோசேப்போட கூட இருந்ததனால परमेश्वर यूसुफ के संग रहने के கர்த்தர் அவனை कारण ஆசீர்வதித்தார். परमेश्वर उसे आशीष அவன் किया. செய்ததெல்லாம் வாய்க்க वो பண்ணினார். जो भी करता था उसे सफल இதை बनाता था. பார்த்து அந்த எஜமான் அவனை தனக்கு வீட்டுக்கு விசாரணையாய் ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு வந்தார். इसे देखकर उसके मालिक ने अपने घर पर अधिकारी बना दिया. இப்போ ஆண்டவர் பார்க்கிறார். अब परमेश्वर देखता है. யார பார்த்தார் தெரியுமா? किसे देखा? யோசேப்பையும் பார்த்தார், போத்திபாரையும் பார்த்தார். यूसुफ को भी देखा, पोतीबार को भी देखा. ஹalleluya हालेलुया. யோசேப்பு தேவனுக்கு பயந்த மனிதன் நல்லா தெரியும். यूसुफ परमेश्वर का डर मानने वाला अच्छी तरह जानते हैं. இப்ப யோசேப்பை பார்த்தாரு. अब यूसुफ को देखा. என்னடா உள்ள அடிமையா வந்தான், वो अंदर गुलाम बनकर இப்ப அந்த आया. வீட்டுக்கே அதிகாரியா நிக்கிறா. अब घर का अधिकारी बना हुआ அப்படியே है. போத்திபாரை பார்க்கறாரு. अब पोतीबा को देखता இவன் है. ஒரு எகிப்தியனா இருந்தாலும் एक मिस्र होने पर भी என்னுடைய மகனை எப்படினால உயர்ந்த இடத்துல வைக்கிறானே. मेरे बेटे को अच्छे ऊंचे स्थान में रखा வசனம் है. ரொம்ப தெளிவாய் சொல்கிறது. वचन बहुत सफाई से தனக்கு कहती है. உண்டான எல்லாவற்றிற்கும் अपने घर के सारे संपत्ति पर விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு पूछताछ करने वाले से लेकर கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया? போத்திபார் வீட்டை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். पोतीबार के घर को आशीष करने लगा. ஹalleluya हालेलुया. போத்திபாருக்கு உண்டான எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். पोतीबार के जो भी था सबको आशीष करने लगा. அவன் வீட்டில இருக்குதையும் வெளியே இருக்குதையும் ஆசீர்வதிக்க उसके ஆரம்பிக்கிறார். घर पर मैदान में सब कुछ आशीष करने लगा. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. என்ன தெரியுமாங்க, வேற ஒண்ணும் இல்லங்க. एक बात को जान लेना है. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்குரிய ஒரு மனிதனை परमेश्वर को डर कर परमेश्वर के एक मनुष्य को இந்த போத்திபார் கனப்படுத்தினதினால் ये पोतीबा ने आदर देने के कारण இந்த போத்திபார் அவனுக்குரிய
கனத்தை கொடுத்ததுனால ये पोतीबार ने उसके योग्य आदर को देने के कारण ஆண்டவர் யோசேப்பின் நிமித்தம் போத்திபாரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். परमेश्वर यूसुफ के कारण पोतीबा को आशीष किया. உங்கள் நிமித்தம் இன்னொருக்கு ஆசீர்வாதம் கடந்து போகும். आपके कारण किसी और को आशीष निकल कर அதுதான் जाएगी. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு यही அடையாளம். परमेश्वर तुम्हारे संग है, इसका ஆபிரகாமை चिन्ह கர்த்தர் है. ஆசீர்வதிக்கும்படி சொல்லுகிறார். अब्राहम को परमेश्वर आशीष करते समय कहता है, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष करूंगा நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். और तू आशीषित रहेगा. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? நான் உன்னை ஆசீர்வதிக்கேன், मैं तुझे आशीष करता हूँ, நீ अनेகரை ஆசீர்வதிக்கிறவனாய் இருப்பாய். तू कई लोगों को आशीष देने लायक रहेगा. இப்ப யோசேப்பை ஆசீர்வதித்தார். अब यूसुफ को आशीष किया. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை யோசேப்பின் நிமித்தம் अब ये आशीष किए यूसुफ के निमित्त போத்திபாருக்கு ஆசீர்வாதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பித்தது. पोतीबा को आशीष अपने आप जाने लगती அங்க है. போக ஆரம்பித்தது. वहां पर आशीष जाने लगती வசனம் है. ரொம்ப தெளிவாய் சொல்கிறது. वचन बहुत साफ रीति से कहती है, கர்த்தருடைய ஆசீர்வாதம் போத்திபார் வீட்டில இருந்தது. परमेश्वर की आशीष पोतीबा के घर पर थी. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய ஆசீர்வாதம் போத்திபார் வீட்டில இருந்துச்சாம். परमेश्वर की आशीष पोतीबा के घर இந்த पर आई. போத்திபார் யார்? ये पोतीबा कौन है? ஒரு எகிப்தியன். एक मिस्री है. அவன் எகிப்திய கடவுளை வணங்குகிறவன். वो मिस्र के देवता को दंडवत करता அவன் है. எகிப்திய தெய்வத்திற்கு பூஜை वो செய்கிறவன். मिस्री देवता को पूजा करता है. அவன் ஒரு நாளும் யெகோவா தேவனை வணங்கினதாக வேதம் குறிப்பிடவில்லை. वो कभी भी यहोवा परमेश्वर की दंडवत किया ऐसे शास्त्र कहीं नहीं बता அவன் दी. ஒரு நாளும் இஸ்ரவேலின் தேவனுக்கு எதையாவது செய்தான் என்று சொல்லி எழுதவில்லை. वो कभी भी इजराइल के परमेश्वर के लिए कुछ किया कर लिखा नहीं गया. ஆனால் लेकिन அப்படிப்பட்ட அந்நியன் ஒருவனையும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறாருங்க. वैसे एक पराये को भी मेरा परमेश्वर आशीष करता है. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. நான் சொல்றது புரியுதா? मैं जो कहता हूं அவன் समझ पा தேவனை रहे हो? ஆராதிக்கிற ஒரு மனுஷன். वो परमेश्वर की आराधना करने वाला है. அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்ல. போத்திபாருக்கு उसका पोतीबा और परमेश्वर का कोई संबंध नहीं அவன் है. எகிப்திய தெய்வத்தை வணங்கி கொண்டு वो இருக்கிறான். मिस्र की देवताओं को दंडवत करता है. அந்த மனுஷனுடைய வீட்டுல लेकिन उस मनुष्य के घर पर யாருடைய ஆசீர்வாதம் இருந்தது? किसकी आशीष बनी रही? சொல்லுங்க. बताइए. யாருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு? किसकी आशीष थी? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. परमेश्वर का आशीष था. ஹalleluya. हालेलुया. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? इसका कारण कौन है? யோசேப்பு. यूसुफ. ஹalleluya. हालेलुया. யோசேப்புக்கு இந்த போத்திபார் கொஞ்சம் நல்லது செஞ்சாரு. यूसुफ के लिए पोतीबा ने कुछ भलाइयों को किया, கொஞ்சம் உதவி செய்தாரு. थोड़ा मदद किया, அடிமை என்கிற நிலையிலிருந்து ஒரு அதிகாரி நிலை கொண்டு வந்தாரு. गुलाम की स्थिति से अधिकारी की स्थिति में लाया. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார். ये सब कुछ परमेश्वर ने என் देखा. பிள்ளைக்கு मेरे बेटे இந்த के लिए போத்திபார் ஒன்று செய்வான் ये என்றால் पोतीबा यदि कोई काम அவன் करता என்னை है तो அறியாதவனாய் இருந்தாலும் वो मुझे नहीं जानने पर भी நான் அவனுக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதத்தை செய்வேன். मैं उससे करने वाले आशीषों को दूंगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இந்த சிறியர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கும் इस- அதனுடைய பலன் இல்லாம போகாது. इस छोटे से छोटे को एक लोटा पानी देने वाले की आशीष भी कभी भी व्यर्थ नहीं जाती. ஹalleluya. हालेलुया. நீங்க தேவ ஊழியர்களுக்கு, परमेश्वर के सेवकों தேவ को, மனிதர்களுக்கு, परमेश्वर के लोगों को, தேவ பிள்ளைகளுக்கு परमेश्वर के बच्चों को நீங்கள் எதை செய்தாலும் आप कुछ भी करो, அதற்குரிய பலனை என் தேவன் பரலோகத்திலிருந்து திருப்பி கொடுக்காம இருக்க उसके மாட்டார். फल को मेरा परमेश्वर स्वर्ग से लौटाए बिना नहीं रहेगा. ஆண்டவரை அறியாத ஒரு போத்திபார்க்கே திருப்பி கொடுத்தாருங்க. परमेश्वर को नहीं जानने वाले एक पोतीबा को लौटा दिया. யோசேப்புக்கு செய்த நன்மைக்காக ஆண்டவர் போத்திபாருக்கு நன்மை செய்தார். यूसुफ को किए भलाई को परमेश्वर ने पोतीबा के लिए भलाई किया है. யோசேப்புக்கு அப்போ போத்திபார் கொடுத்த கனத்திற்காக போத்திபாருக்கு ஆண்டவர் यूसुफ கனத்தை को கொடுத்தார். पोतीबा ने दिया अधिकार आधार के लिए, उसके भी परमेश्वर ने आदर दिया. எகிப்தியனான போத்திபாருக்கு கர்த்தர் அதை செய்ய முடியும் एक என்றார். मिस्री पोतीबा के लिए परमेश्वर ऐसा कर सकता இன்னைக்கு है तो ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு ஏன் ஆண்டவர் செய்ய आज முடியாது? आत्मिक इजराइली हमारे लिए क्यों परमेश्वर नहीं कर सकता நீங்கள் है? ஆண்டவருக்காய் செய்து பாருங்கள். आप परमेश्वर के लिए कर நீங்கள் देखिए. ஊழியர்களுக்காய் செய்து आप பாருங்கள். सेवकों के लिए कर தெய்வ देखिए. பிள்ளைகளுக்காய் செய்து आप பாருங்கள். परमेश्वर के बच्चों के लिए कर देखिए. அதற்குரிய பலனை இரட்டிப்பாக ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். उसके लिए योग्य फल को परमेश्वर दुगना आपको लौटा कर என் देगा. தேவன் ஒரு நாளும் கடனாளியாய் இருப்பதில்லை. मेरा परमेश्वर कभी भी कर्जदार नहीं बना रहता ஹalleluya. है. हालेलुया. அவர் ஒரு நாள் கடனாளியா இருக்க वो மாட்டார். कभी भी कर्जदार बना नहीं रहता அவருடைய है. நாமத்தை சொல்லி வந்த ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்திற்காக அவர் செய்து उसके முடிப்பார். नाम को लेकर आए हुए किसी के लिए आप कुछ भी करो तो वो उसके नाम के लिए जाती है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்படிதான் போத்திபாரின் வீட்டை கர்த்தருடைய ஆசீர்வாதம் वैसे- நிரப்ப ஆரம்பித்தது. वैसी पोतीबा के घर को परमेश्वर की आशीष भरने लगी. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் உங்க கூட இருந்தா परमेश्वर यदि तुम्हारे संग है तो நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் போகும். आप जिस जगह पर हो उन लोगों के लिए आशीष जाएगी. ஹalleluya. हालेलुया. நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் அந்த ஆபீஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. आप जिस भी ऑफिस में काम करते हो उस ऑफिस वालों के लिए प्रार्थना நீங்க कीजिए. ஸ்கூல்ல வேலை ஸ்கூலுக்காக ஜெபம் பண்ணுங்க. आप स्कूल में पढ़ते हो तो स्कूल वालों के लिए प्रार्थना कीजिए. நம்மை கொண்டு அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. हमारे द्वारा वो आशीषित रहेंगे. हालेलुया. हालेलुया. அவங்க பார்க்கணும் நமது நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பார்க்கணும். वो देखना है हमारे निमित्त परमेश्वर उन्हें आशीष करता அப்ப है. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபாருடைய வீட்டை वो यूसुफ ஆசீர்வதித்தார். के निमित्त परमेश्वर
परमेश्वर ने पोतीबा के घर को आशीष किया। 6 வசனம் சொல்லுகிறது, छठवां वचन कहती है, ஆகையால் इसलिए इसलिए ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே आशीष को पाते ही இந்த போத்திபார் என்ன பண்ணார் ये தெரியுமா? पोतीबा ने क्या किया? அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில ஒப்பு கொடுத்து விட்டு उसने अपने सारे संपत्ति को यूसुफ के हाथ में देकर தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் மற்ற எந்தை குறித்து விசாரியாது இருந்தான். अपने खाने वाले खाने के सिवाय बाकी किसी बात के बारे में पूछता नहीं करता। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நான் நினைக்கிறேன் போத்திபார் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டாரு, मैं सोचता हूँ कि पोतीबा बहुत आराम हो गया, ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டாரு. बहुत फ्री हो गए। ஏன்னா சில இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா क्योंकि कुछ जगहों में आप देखोगे तो பெரிய பெரிய ஆபீஸ்ல பார்க்க முடியாது, बड़े बड़े दफ्तर में नहीं, ஒரு சின்ன சின்ன ஆபீஸ்ல छोटे छोटे ऑफिस में, இந்த கடைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க छोटे அப்படின்னா छोटे दुकान में आप देखिए, யாராவது ஒரு வேலைக்காரன் ரொம்ப உண்மையெல்லாம் கிடைச்சான்னு कोई வச்சுக்காங்க, भी एक नौकर बहुत अच्छा मेहनती सच्चा मिल गया तो முதலாளி ரொம்ப ஃப்ரீ ஆயிருவாரு. मालिक बहुत फ्री हो जाता है, ஏன்னா உண்மையான வேலைக்காரன் இருக்கலாம்ல, क्योंकि एक सच्चा नौकर है, அவன் கஷ்டப்பட்டு பாத்துக்கிடுவான், वो मेहनत कर सब कुछ देख அவன் लेगा, ராத்தின் உழைச்சாவது அந்த தொழிலை பாத்துக்கிடுவான், वो दिन रात मेहनत कर तो वो धंधे को देख தன்னுடைய लेगा, ஃபேமிலியோட நல்லா ட்ரிப் ஆயிருவாரு. ये अपने परिवार के साथ अच्छा घूमने चले அதே जाएंगे। நிலை தான் போத்திபாருக்கு வந்துச்சு. यही स्थिति पोतीबा के लिए भी आई। யோசேப்பு ஒரு உண்மையுள்ள யோசேப்பு கிடைத்த உடனே एक सच्चा यूसुफ मिलते ही கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறது அறிந்த உடனே परमेश्वर उसके संग है इसे जानते இந்த ही போத்திபார் என்ன பண்ணாரு தெரியுமா? ये पोतीबा ने क्या தன்னுடைய किया? சாப்பாட்டை மட்டும் தான் விட்டார். अपने खाने को सिर्फ छोड़ा, சாப்பாட்டை பத்தி மட்டும் யோசேப்பு கேள்வி கேட்க கூடாது, अपने खाने के बारे में सिर्फ यूसुफ सवाल नहीं करना, வேற எல்லாத்தையும் யோசேப்பு கையில விட்டு கொடுத்துட்டார். बाकी सारे बातों को यूसुफ के हाथ में दे दिया। அந்த சாப்பாடை மட்டும் விசாரிக்க கூடாது, वचन कहती है कि वो खाने के बारे में केवल வேற எல்லாத்தையும் அவன் வீட்டில் விசாரிப்பதற்கு யோசேப்புக்கு அதிகாரத்தை அவர் बाकी सारे बातें उसके घर पर पूछताछ करने के लिए यूसुफ को अधिकार दे दिया। காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या है? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். परमेश्वर यूसुफ के संग था। ஹல்லேலூயா, हालेलुया। அப்ப கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். तो परमेश्वर यूसुफ के संग है तो யோசேப்பு அந்த போத்திபார் வீட்டுக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். यूसुफ वो पोतीबा के घर के लिए एक बड़ा आशीष बना रहा। நம்மோடு கூட கர்த்தர் இருந்தா हमारे संग परमेश्वर है நாம तो மாத்திரம் இல்லங்க, हम केवल नहीं, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் हमारे இருப்போம். आसपास के सारे लोगों के लिए हम आशीष அந்த बनेंगे। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है போத்திபார் தனக்கு வீட்டில இருந்ததையும் வெளியில இருந்ததையும் அவங்க கையில ஒப்பு கொடுத்தாராம். पोतीबा ने अपने घर और मैदान के सारे बातों को उसके हाथ में सौंप दिया। எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். सब कुछ परमेश्वर आशीष करने लग गया। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ ஒன்று, पहला கர்த்தர் நம்மோடு கூட இருந்து परमेश्वर हमारे संग रहकर நம்மை ஆசீர்வதிப்பு மாத்திரமல்ல, हमें केवल आशीष नहीं करता அநேகரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்மை और மாற்றுகிறார். कई लोगों को आशीष बनाने लायक हमें बनाता ஆனா है, கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட வச்சுக்கிடணும். लेकिन आखिर तक परमेश्वर को हमारे संग रख लेना है। கொஞ்சம் அதிகாரம் வந்தோம்னா, கொஞ்சம் பதவி வந்தோம்னா விட்டு ஓடிடக்கூடாது. थोड़ा सा अधिकार आते या पद आते ही छोड़कर भाग नहीं जाना है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது வாங்க, दूसरा देखते हैं, அதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல वही उत्पत्ति 39वां अध्याय 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 21 वचन से पढ़ेंगे। கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இப்படி இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ கர்த்தர் வாய்க்கப்படினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஓகே, கொஞ்சம் இங்க தியானம் கொடுங்க. அவன் சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கோம். ஓகே, இங்க பாருங்க, அடுத்து யோசேப்பு எங்க போயிட்டார்னா சிறைச்சாலைக்கு போய் விட்டார். अब यूसुफ कहां पर गया? बंदी गृह में गया। ஹல்லேலூயா, हालेलुया। அடிமையா வந்தாரு, गुलाम बनकर आया, கொஞ்சம் ஒரு உயர் வந்துச்சு, थोड़ी ऊंची पद मिली, ஆனா ஒரு சின்ன சூழ்ச்சியின் காரணமாக लेकिन एक छोटे से काम के द्वारा அந்த போத்திபார் மகனுடைய ஒரு தவறான நடவடிக்கை மூலமாக वो पोतीबा के पत्नी के गलत कामों के द्वारा என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவரை சிறைச்சாலையில கொண்டு போட்டாங்க. एक उसे बंदी गृह में जाकर डाला गया। இப்ப இந்த சிறைச்சாலையில போய் இருக்கிறாரு. अब वो बंदी गृह में है। சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருக்க उस ஆரம்பித்தார். बंदी गृह में भी परमेश्वर यूसुफ के संग रहने लगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த 21ஆம் வசனம் ஹிந்தில வாசிங்க பிரதர். वो 21वें वचन में हम देखते हैं, परमेश्वर यूसुफ के संग रहा और उस पर, ஹல்லேலூயா, हालेलुया, பரமேஸ்வர் யூசுஃபே संग रहा. परमेश्वर यूसुफ के संग रहा। ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, இரண்டாம் வசனத்துல दूसरे वचन में हम पढ़ते हैं, ஹிந்தில மட்டும் தான் அப்படி இருக்கும், தமிழ்ல यूसुफ अपने मिस्री स्वामी के घर में रहता था और यहोवा उसके संग था। போதும், யெகோவா उसके संग था. यहोवा उसके संग था। சிறைச்சாலையில போகும்பொழுது
लेकिन बंदी गृह में जाते சங்கு समय சங்குன்னு 2 தடவை சொல்லுது பாருங்க. संग संग 2 बार कहा गया। ஹalleluya. हालेलुया। என்ன தெரியுமா, एक बात समझ लेना है, தரிசனம் பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில दर्शन पाए मनुष्य के जीवन में எந்த அளவுக்கு உபத்திரவங்கள் பெருகுகிறதோ, जितना उपद्रव बढ़ती है, எந்த அளவுக்கு போராட்டங்கள் பெருகுகிறதோ, जितना संघर्ष बढ़ती है, அந்த அளவுக்கு கர்த்தர் நெருக்கமாய் வருவார். उतने करीबी बनकर परमेश्वर நான் சொல்றேன் எத்தனை பேருக்கு புரியுது? मैं जो कहता हूं कितने लोग समझ पाते हैं? ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில இருக்கு यदि அப்படினா, परमेश्वर की इच्छा आपके जीवन में है, तो கர்த்தருடைய திட்டங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குனா, परमेश्वर की योजना आपके जीवन में है, तो போராட்டங்களும் பெருகத்தான் செய்யும், संघर्ष भी बढ़ने लगेगी, பாடுகளும் பெருகத்தான் செய்யும், तकलीफ भी बढ़ेगी, நம்முடைய வாழ்க்கையில अनेक இக்கட்டான சூழ்நிலைகள் வரதான் செய்யும். हमारे बीच में कई कठोर परिस्थिति ஆனா அதன் நடுவுல लेकिन उनके बीच में தேவன் நம்மோடு இருக்கிற உறவை அதிகப்படுத்துவாரே தவிர குறைக்க மாட்டார். परमेश्वर हमारे साथ के रिश्ते को बढ़ाएगा लेकिन घटाएगा नहीं। அதுதான் நம்முடைய தேவனுடைய மிகப்பெரிய அன்புங்க. यही हमारा परमेश्वर का सबसे बड़ा प्रेम அதுதான் है, மிகப்பெரிய ஒரு தயவு. यही उसका बड़ी करुणा है। யோசேப்பு यूसुफ போத்திபார் வீட்டில யோசேப்போடு ஆண்டவர் எந்த அளவுக்கு நெருக்கமாய் இருந்தாரோ, पोतीफा के घर में परमेश्वर यूसुफ के कितने करीब था, அதை விட அதிகமா நெருக்கமாக சிறைச்சாலைக்குள் ஆண்டவர் இருக்க उससे ஆரம்பித்தார். भी करीब उसके बंदी गृह में उसके संग संग था। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? ஒரு காரணம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक बात को अच्छी तरह இந்த समझ लेना है। போத்திபார் ये पोतीफा பிரதானிகளின் தலைவன். ये प्रधानियों का एक नेता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த பிரதானிகளின் தலைவனாய் இருப்பதனால ये हाकिमों का नेता है, इसलिए சிறைச்சாலையில் இருக்கிற அதிகாரிகளும் இவனுடைய வார்த்தைக்கு கேட்பார்கள். बंदी गृह के दरोगे भी इसकी बात मानते हैं। இப்ப போத்திபாருடைய மனைவி ஒரு பொய் குற்றம் சாட்டப்பட்டு தான் சிறைச்சாலையில போறார். पोतीफा की पत्नी उस पर दोष लगा के कारण वो बंदी गृह में है। ஏன் அப்படினா, क्यों कहे तो? யோசேப்பை வைத்த சிறையானது यूसुफ को रखा गया बंदी गृह ராஜாக்களுக்கு விரோதமாக அல்லது அந்த அரண்மனையில் இருக்கிறவருக்கு விரோதமாக செய்கிற குற்றத்திற்காக போடப்படுகிற சிறைச்சாலை. राजा और राजमहल में रहने वालों के विरुद्ध जो भी दोष किया जाता है उनमें उनको रखने वाली ये जगह। இட்ஸ் நாட் எ நார்மல் ஜெயில். இது நார்மலான ஜெயில் கிடையாது. वो साधारण बंदी गृह नहीं है। எல்லாரையும் கொண்டு போடுறாங்க, தப்பு திருடுனவன் கொலை பண்ணவன் அந்த ஜெயில் கிடையாது. चोरी करने वाला, हत्या करने वाला, सबको पकड़कर डालने वाले बंदी गृह नहीं है। ரொம்ப விசேஷமாக ராஜாவுக்கு விரோதமாக, बहुत विशेष रूप में राजा के தன்னுடைய विरुद्ध தேசத்திற்கு விரோதமாக, या अपने देश के विरुद्ध அல்லது அரண்மனையில் இருக்கிற அதிகாரிகளுக்கு விரோதமாக, या राज में महल में रहने वाले अधिकारी के विरुद्ध பெரிய குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறவர்கள் அடைக்கிற ஜெயில்ல தான் இந்த யோசேப்பு இருக்கிறார். एक बड़ा दोष करने वालों को रखने वाले बंदी गृह में यूसुफ भी है। அதனால போத்திபார் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி इसलिए पोतीफार ने अपने अधिकार को इस्तेमाल कर யோசேப்பை அங்கே வைத்து முடிக்க கூட முடியும். यूसुफ को अंदर ही रखकर उसका काम खत्म भी அந்த कर सकता இடத்துல था। யோசேப்புடைய உயிரை எடுக்க கூட முடியும். वहीं पर यूसुफ की जान भी ले सकता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா சாட்டப்பட்டு இருக்கிற குற்றம் அப்படிப்பட்டது. क्योंकि उस पर लगा गया दोष वैसा है। ஹalleluya. புரியுதா? समझ ஒரு रहे हो? அடிமையாய் வந்த ஒரு மனுஷன் என்ன தப்பா நடத்துறான்னு சொல்லி அவ குற்றம் சாட்டி एक गुलाम बनकर आया हुआ मनुष्य मुझ पर ऐसा गलत काम किया, ऐसे दोष लगा। அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ऐसे एक परिस्थिति में ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? परमेश्वर ने क्या किया? ஆண்டவருக்கு தெரியுது யோசேப்புக்கு நெருக்கம் பெருகுது. परमेश्वर जानने लगा यूसुफ के बीच में யோசேப்புக்கு दबाव है। விரோதமாக மனிதர்கள் பெருகுறாங்க, यूसुफ के विरुद्ध लोग बढ़ने लग गए हैं। சட்டங்கள் பெருகுகிறது, कानून बढ़ने लग गए हैं। யோசேப்புக்கு விரோதமான பயங்கரங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. यूसुफ के विरुद्ध भयंकर काम होने लग இப்போ गए நான் हैं। யோசேப்போட இன்னும் அதிகமாக நெருங்கி अब இருக்கணும். मैं यूसुफ के बहुत करीब आ रहा है। யோசேப்பனை விட்டு விட अब கூடாது. मुझे यूसुफ को छोड़ नहीं देना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஒரு விசுவாசம் வைங்கங்க. एक विश्वास को आप रखिए। எந்த அளவுக்கு நெருக்கங்கள் பெருக ஆரம்பிக்கிறதோ जितना दबाव बढ़ने लगती है, அந்த அளவுக்கு என் தேவன் என்னை நெருங்கி வந்துகிட்டே இருப்பார். उतना करीब मेरे परमेश्वर मेरे पास पास आते रहता அவர் है। கைவிட மாட்டார். वो कभी नहीं त्यागता। ஹalleluya. हालेलुया। யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். என்னை கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
போத்திபார் யோசேப்பை கைவிட்டுட்டாருங்க. पोतीबा यूसुफ को त्याग दिया। யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் ஆசீர்வாதத்தை வாங்கினாரு. यूसुफ के निमित्त पोतीबा ने सारे आशीषों को அந்த लिया, போத்திபாரை கைவிட்டுட்டாரு. लेकिन वो पोतीबा ने त्याग ஆனா दिया, ஆண்டவர் கைவிடல. लेकिन परमेश्वर ने नहीं உங்கள் त्यागा। நிமித்தம் நன்மை அடைந்தவர் உங்களை கைவிட்டிருக்கலாம். आपके द्वारा भलाई पाए हुए आपको एक दिन त्याग உங்கள் सकते हैं। நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றவங்க உங்களை கைவிட்டிருக்கலாம். आपके द्वारा आशीष पाए हुए एक दिन आपको त्याग உங்கள் सकते நிமித்தம் हैं। நல்ல வேலையில இருக்கிறவங்க வேணா அவங்க இன்னைக்கு உங்களை விட்டு மறந்துருக்கலாம். आपके द्वारा अच्छे नौकरी में रहने वाले आपको शायद आज भूल गए ஆனால் होंगे। ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, लेकिन एक बात को समझ लीजिए, நன்மை செய்தவனுக்கு கூலி நிச்சயமா ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே भलाई இருப்பார். करने वालों को परमेश्वर मजदूरी देते रहेगा। நன்மை செய்தா நம்ம பாருங்க, நன்மை செய்தவன் ஆண்டவர் கைவிட்டத சரித்திரமே கிடையாது. भलाई करने वालों को त्याग दिया कर कोई इतिहास ही नहीं है। யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருக்கு ஆசீர்வாதம் வந்தது, நன்மை வந்தது. यूसुफ के निमित्त पोतीबा के लिए आशीष और भलाई आई, போத்திபார் கைவிட்டு விட்டார். लेकिन पोतीबा ने त्याग ஆனா दिया। ஆண்டவர் கைவிடல. लेकिन परमेश्वर ने नहीं என்ன त्यागा। பண்ணார் தெரியுமா? उसने क्या किया? எந்த சிறைச்சாலைக்குள் கொண்டு போட்டார்களோ जिस बंदी गृह में लेकर डाला गया, அதே சிறைச்சாலை தலைவனுடைய மனசை ஆண்டவர் மாற்ற उसी ஆரம்பித்தார். बंदी गृह के दरोगे के मन को परमेश्वर बदलने लगा। போத்திபார் எப்படி யோசேப்பை நடத்தினானோ पोतीबा ने कैसे यूसुफ को चलाया, அதே லெவல்ல இந்த சிறைச்சாலை தலைவனும் யோசேப்பை நடத்தக்க ஆண்டவர் உயர்த்தினார். वही पद पर उस बंदी गृह के दरोगे को भी परमेश्वर ने वैसे बनाने யோசேப்புக்கு लगा। அந்த இடத்துலயும் ப்ரமோஷன் தாங்க. यूसुफ को उस जगह पर भी प्रमोशन ही அல்லேலூயா. मिला। हालेलुया। அங்க வசனம் சொல்லுகிறார், சிறைச்சாலையில் இருந்த அத்தனை பேருமே யோசேப்புடைய கையில் கொடுக்கப்பட்டார்கள். वचन कहती है कि बंदी गृह में रहने वाले सारे लोगों को यूसुफ के हाथ में दिया गया। யோசேப்பு எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணி यूसुफ இருக்கிறார். ने जो भी किया है उसे परमेश्वर ने सफल बनाया है। சிறைச்சாலை தலைவன் யோசேப்பை குறித்து விசாரிக்கவே இல்லையா? बंदी गृह के दरोगे ने यूसुफ के बारे में कभी पूछा ही नहीं। கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், यदि परमेश्वर तुम्हारे संग है तो உங்களை தேடி பொறுப்பு வருங்க. आपको ढूंढकर जिम्मेदारी आएगी। அல்லேலூயா. हालेलुया। பொறுப்பு ஆண்டவர் கொடுத்து உங்களை நடத்துவார். जिम्मेदारी देकर चलाएगा। நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருப்பீங்க, आप एक जिम्मेदार मनुष्य ஒரு बनोगे। பொறுப்புள்ள மனிதனா இருப்பீங்க. आप एक जिम्मेदार मनुष्य கர்த்தர் ठहरोगे। உங்களோடு கூட இருந்தா போதுங்க. यदि परमेश्वर आपके संग இன்னைக்கு रहे சில तो பிள்ளைகளை काफी। குறித்து பெற்றோர் கவலைப்படுறாங்க. आज कुछ बच्चों के बारे में माता पिता என் चिंता பிள்ளை करते हैं। பொறுப்பற்றவனா இருக்கிறானே, मेरा बच्चा जिम्मेदार ஒழுங்கா नहीं है, வேலைக்கு போக மாட்டேங்கிறான், सही से नौकरी में नहीं ஒழுங்கா जाता, சம்பாதிச்சது வீட்டுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறான், सही से कमाया हुआ घर नहीं ले आता, எங்கேயோ கொண்டு செலவழிச்சிட்டு வந்துடுறான், कहीं पर जाकर खर्चा कर வீட்டை கவனிக்க மாட்டேங்கிறான் घर को देखता என்று नहीं। சொல்லி பொறுப்பில்லாத பிள்ளையை வைத்திருக்கிறீர்களோ? ऐसे आप बिना जिम्मेदार के बच्चे को இன்னைக்கு रखे ஆண்டவர்ட்ட हो। ஒரு ஜெபம் பண்ணுங்க, आज परमेश्वर से एक प्रार्थना என் करो, பிள்ளையோடு நீங்க இருங்கப்பா. मेरे बच्चे के साथ आप அவன் रहो பிள்ளையோட पिता। கர்த்தர் இருந்தா அவன் பொறுப்புள்ள மனுஷனா अगर மாறிடுவார். आपके बच्चे के साथ परमेश्वर रहे तो वो जिम्मेदार बन அல்லேலூயா. जाएगा। हालेलुया। யோசேப்பிடம் அந்த சிறைச்சாலை தலைவன் தன்னுடைய பொறுப்பை கொடுத்தார். यूसुफ के पास वो बंदी गृह के दरोगे ने अपनी जिम्मेदारी को दिया। யோசேப்பிடம் எதையும் விசாரிக்கவில்லையா? यूसुफ से कोई बात को அந்த पूछताछ नहीं அளவுக்கு किया। யோசேப்பை நம்பினார் அவர். इतना उस पर भरोसा किया। யோசேப்பு மீது ஒரு பெரிய நம்பிக்கை சிறைச்சாலை एक தலைவனுக்கு यूसुफ வந்தது. के ऊपर इतना एक बड़ा भरोसा उस बंदी गृह के दरोगे को मिला। கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் यदि என்றார். परमेश्वर आपके संग है तो உங்களை நம்பி சில காரியங்கள் உங்க கையில கொடுப்பார். आपके ऊपर भरोसा कर कर कुछ बातों को आपके हाथों में உங்களை देगा। நம்பத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்த இடத்துல வைப்பார். आपको भरोसे करने लायक ऊंचे पद में परमेश्वर आपको रखेगा। हालेलुया। 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 சிறைச்சாலையில இருக்கிறவனே பாதியை நம்ப முடியாது. बंदी गृह में रहने वाले को ही आधे लोग भरोसा नहीं ஏன்னா कर எல்லாருமே सकते, தப்பு பண்ணி தான் உள்ள போகும். क्योंकि सब जो है दोष कुछ ना कुछ ஆனா हत्या कर அங்க कर आए இருக்கிற रहते हैं। யோசேப்பை ஒருத்தன் நம்புறான் பாருங்களேன். लेकिन वहां पर रहने वाले यूसुफ को एक भरोसा करता है। எந்த देखिए। அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்திருப்பார். तो कितना परमेश्वर ने वहां पर एक क्रिया किया है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களையும் தேசத்துல அப்படி உயர்த்துவார். परमेश्वर तुम्हें भी देश में वैसा ऊंचा நீங்க எங்க करेगा। போனாலும் சரி, आप कहीं भी जाओ, எந்த வேலை செஞ்சாலும் आप சரி, कोई भी काम करो, நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, आप किसी भी काम को करो, உங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுத்ததக்கதா கர்த்தர் உங்களோடு கூட आपको இருப்பார். भरोसा कर कर कुछ अच्छे जिम्मेदारी को देने लायक परमेश्वर तुम्हें ऊंचा करेगा। ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, परमेश्वर से कहिए, என்ன நீங்க நம்புறது போல எங்க பெற்றோர் நம்பட்டுன்னு சொல்லுங்க. जैसे आप मुझ पर भरोसा करते मेरे माता पिता भी भरोसा करने हालेलुया. दो। हालेलुया। எங்க சபையாரும் எங்களை நம்பட்டும். हमारे कलीसियावासी मुझ पर भरोसा करने दो। எங்கள் கூட வேலை பார்க்கறவங்க எங்களை நம்பட்டும். मेरे साथ नौकरी करने वाले मुझ पर भरोसा करने அந்த दो। நம்பிக்கைக்கு தக்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ங்க. उस भरोसे के योग्य एक अच्छा जीवन मुझे जीने लगा। அதுதான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதற்கான சாட்சி. यही परमेश्वर तुम्हारे संग रहे इसका एक गवाही है। கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்னா परमेश्वर यदि तुम्हारे संग है तो உங்களை நம்புவாங்க. तुमसे तुम पर உங்களை भरोसा நம்பி ஒரு करोगे, காரியத்தை செய்ய சொல்வாங்க. तुम पर भरोसा कर कर एक काम உங்கள் को நீங்க देंगे। என்ன சொன்னாலும் நம்பத்தக்கதாக உங்க மனசுல நீங்க இடம் பிடிப்பீங்க. आप जो भी कहोगे तो भरोसे के लायक उनके मन में रहोगे। கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவார். परमेश्वर उतना तुम्हें ऊंचा करेगा। ஹalleluya. हालेलुया। அப்ப கர்த்தர் யோசேப்போடு இருந்ததனால तो परमेश्वर यूसुफ के संग रहने के அவன் कारण முதலாவதாக போத்திபார் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு பாத்திரனாய் वो இருந்தார். पहले पोतीबा के घर के लिए एक आशीषदायक बना। கர்த்தர் யோசேப்போடு இருந்ததனால परमेश्वर यूसुफ के संग रहने के कारण சிறைச்சாலை தலைவன் தன்னுடைய பொறுப்பை கொடுத்து யோசேப்பை உயர்த்தத்தக்கதாக ஆண்டவர் அவனை மாற்றினார்.
बंदी गृह की दरोगे ने उसे एक जिम्मेदारी देकर ऊंचा करने लायक அப்படிப்பட்ட ஒரு बनाया। நம்பிக்கைக்குரியவனாய் மாறினான். वैसे एक भरोसे के योग्य बनाया। அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் प्रेरित 7वां अध्याय 10ஆம் வசனத்துக்கு வாங்க. 10वें वचन में आइए। ஆக்ட்ஸ் சாப்டர் 7 வெர்ஸ் 10ல பாருங்க. प्रेरित 7:10 में देखिए। இந்த போத்திபார் இந்த யோசேப்பு குறித்து இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். यूसुफ के बारे में एक और बात को देखते हैं। தேவனோ 7:10 அப்போஸ்தலர் 7:10 தேவனோ அவனோட கூட இருந்து परमेश्वर उसके संग रहकर எல்லா உபத்திரவங்களினின்றும் सारे उपद्रवों से அவனை விடுவித்து उसे छुड़ाकर எகிப்தின் ராஜாவாகிய मिस्र के राजा பார்வோன் சமூகத்திலே फिरो के समूह में அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். उसे अनुग्रह और बुद्धि को प्रदान அந்த किया। ராஜா वह राजा அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியை ஏற்படுத்தினார். उसे मिस्र और अपने घर के लिए सब पर अधिकारी बनाया। அல்லேலூயா. हालेलुया। இங்க நம்ம பார்க்கிறோம் यहाँ पर हम देखते हैं தேவன் யோசேப்போட இருந்தார். परमेश्वर यूसुफ के संग था। இப்ப யோசேப்போட இருந்ததனால என்ன अब நடந்ததுன்னா यूसुफ के संग रहने के कारण क्या हुआ? எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்தார். हर प्रकार के संकट क्लेश से उसे बचाया। யோசேப்பினுடைய வாழ்க்கைய यूसुफ के जीवन में நம்மளால சர்வை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. हम सब जी सकते हैं कि पता नहीं। அந்த அளவுக்கு உபத்திரவம் அவருடைய வாழ்க்கையில வந்ததுங்க. इतना क्लेश उसके जीवन में आई। அல்லேலூயா. हालेलुया। இளம் வயதிலிருந்து உபத்திரவப்பட ஆரம்பித்தார். अपने जवानी से सारे क्लेश को उठाने लगा। என்றைக்கு அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரோ जिस दिन परमेश्वर उसके जीवन में एक स्वप्न को दिया, அந்த நாளிலிருந்தே உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. उस दिन से क्लेश शुरू हो गई। நல்ல நேசிக்க வேண்டிய சகோதரர்கள் வெறுக்க ஆரம்பித்தார். अच्छा प्रेम करने भाई नफरत करने लग गए। இவன் ஒரு கடைக்குட்டி பிள்ளைன்னு வச்சுக்காங்களா அந்த நேரத்துல. ये सबसे एक छोटा एक ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் பென்னியமின் பிறக்கிறாரு. ये छोटा सबसे एक लाडला இந்த समझ கடைக்குட்டி लीजिए। பிள்ளையை எல்லாரும் நேசிப்பாங்க. ये घर पर लाडले को सब प्रेम करना அவனுக்கு எதை चाहिए। கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. वो जो भी मांगता है सब कुछ देते हैं। ஆனா அந்த பிள்ளையை தூக்கி குழியில தூக்கி போடுறாங்க பாருங்களேன். लेकिन उस भाई को उठाकर खड्डे में डालते हैं। எந்த அளவுக்கு அவன் மீது வெறுப்பு இருந்திருக்க வேண்டும். जितना उस पर नफरत बन चुका அவனுடைய है। வாழ்க்கையில உபத்திரவங்களுக்கு மேல் உபத்திரவம் தான். उसके जीवन में क्लेश के ऊपर நல்ல क्लेश। வாழ வேண்டிய வயதுல अच्छे जीने वाले उम्र में அவனுடைய அப்பா இஸ்ரவேல்ல மிகப்பெரிய பணக்காரருங்க. उसका पिता इजराइल में बड़ा एक संपत्ति धनी मनुष्य। எகிப்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பும் பொழுது मिस्र में अपने बच्चों को भेजते समय உச்சிதமான கந்த வர்க்கங்களை கொடுத்து அனுப்பினார். वो अच्छे उत्तम गंध वर्ग को देकर भेजता है। இஸ்ரவேல்ல இருக்கிற உச்சிதமான காரியங்களை கொடுத்து அனுப்புகிறார். और मिस्र इजराइलियों में से सबसे उत्तम बातों को देकर भेजता சாக்குல है। பணப்பைய போட்டு அனுப்புனார். और घोनी में जो है पैसे के गड्डियों को डालकर भेजता है। அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? அவருடைய அப்பா யாக்கோபு ஏதோ ஒரு ஏழை எளிமையான மனிதன் அல்ல. उसका पिता याकूब कोई गरीब नहीं है। அவருடைய அப்பா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலும் ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலும் இரட்டிப்பாக யாக்கோபு उनके ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். पिताएं अब्राहम और इसहाक से बढ़कर याकूब को दुगना आशीष दिया था। அதான் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது யாக்கோபு சொல்லுவார், इसलिए इसहाक को याकूब को आशीष करते समय परमेश्वर कहता உன்னுடைய है தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கலும் மேலானது. तेरे आशीष जो है तेरे पिता के आशीष से भी बढ़कर है। அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருந்த ஒரு வீட்ல வாழ்ந்தவரு इतने आशीष भरे घर पर रहने वाले को ஒரு வீட்டுக்கு அடிமையாய் போறாரு. एक घर के लिए गुलाम बनकर जाता है। ஒண்ணுமே இல்லாம போறாருங்க. खाली हाथ के साथ இருந்த जाता है। நல்ல ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு விட்டுட்டாங்க. अच्छे एक ड्रेस जो था उसे भी फाड़ உடுக்க डाले। சரியான உடை கிடையாது. पहनने के लिए अच्छा वस्त्र नहीं சாப்பிட है। ஆகாரம் கிடையாது. खाने के लिए भोजन नहीं நல்ல है। சந்தோஷமாய் வாழ வேண்டிய ஒரு 17 இளம் வயது அவருக்கு. अच्छे एक खुशी खुशी जीने वाले एक 17 उम्र அந்த है। இளம் வயதுல उस जवानी उम्र में உபத்திரவங்களை அனுபவிக்க ஆரம்பித்தார். क्लेश को झेलने लगता பாடுகளை है। அனுபவிக்க तकलीफों ஆரம்பித்தார். को झेलने लगता தனிமையை है। அனுபவித்தார். अकेलेपन को झेलने கண்ணீர் விட்டு लगता है। அழுதிருப்பார். आंसू बहाया होगा। எத்தனை நாட்கள் உள்ளம் உடைந்து தனிமையில் அழுதிருப்பார். कितने दिन मन टूटकर अकेले में रोया होगा। நீங்க யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच कर देखिए। அல்லேலூயா. हालेलुया। அந்த அளவுக்கு உபத்திரவங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் பெருகுகிறது. इतना उपद्रव यूसुफ के जीवन में बढ़ने लग गए। சரி ஓகேப்பா, குழியில இருந்து தூக்கி எடுத்தாங்க, போத்திபார் வீட்ல போட்டாங்க. ठीक है, खड्डे से निकाला, पोतीबा के घर में डाल दिया அங்கேயாவது गया। கொஞ்சம் நல்லா வாழலாம்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா சிறைச்சாலை தூக்கி போடுறாங்க. वहां तो थोड़ा अच्छा जीने के लिए सोचते ही अचानक बंदीगृह में डाल அவருடைய दिया गया। உபத்திரவத்தின் எல்லை கூடிக்கொண்டே தான் இருக்கிறது उसकी தவிர क्लेश குறைஞ்ச की மாதிரி सीमा இல்ல. बढ़ती ही रही लेकिन कम नहीं हुई। ஆனா என்ன நடந்தது தெரியுமா? लेकिन क्या हुआ जानते हैं? அத்தனை உபத்திரவங்களிலும் सारे क्लेश में கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை விடுவித்தார். परमेश्वर उसके संग रहकर उसे छुड़ाया। அல்லேலூயா. हालेलुया। குழியில சாக விடலங்க. खड्डे में मरने नहीं दिया उसे। போத்திபார் வீட்ல கொலை செய்ய விடல. प्रतिभा के घर में हत्या करने नहीं दिया। சிறைச்சாலையில தூக்கு போட விடல. बंदीगृह में उसे आत्महत्या करने नहीं எல்லா लगाया। உபத்திரவங்களிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். सारे उपद्रव में परमेश्वर यूसुफ के संग संग था। யோசேப்போடு இருந்தது மாத்திரமல்ல, यूसुफ के संग केवल नहीं அந்த रहा, எல்லா உபத்திரவங்களிலும் அவனை விடுவித்து सारे क्लेश में से उसे छुड़ाकर கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். परमेश्वर तुम्हारे संग
संग हो तो எல்லாவற்றிலும் உங்களை விடுவிப்பாருங்க. सारे बातों से तुम्हें छुड़ाएगा। எந்த போராட்டம் எந்த பாடுகள் வந்தாலும் உங்களை விடுவிக்கிற தெய்வம் कोई भी அவர். संघर्ष आए का तकलीफ आए तुम्हें छुड़ाने वाला परमेश्वर है वो। சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். शत्रु मुझ पर विजय नहीं पाया इसलिए परमेश्वर की स्तुति हो। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। என் சத்துரு என் மேல ஜெயிக்கலங்க. मेरे शत्रु मुझ पर विजय नहीं என் पाए, மீது பொல்லாப்பு வரல. मुझ पर कोई भी बुराई नहीं आई, அதனால என் தேவன் என் மீது பிரியமா இருக்கிறேன்னு அறிந்திருக்கிறேன். इसलिए मेरा परमेश्वर मुझ पर प्रसन्न है इसे मैं जानता हूँ। ஹalleluya हालेलुया। இன்றைக்கு வரைக்கும் உங்களை என்னை ஆண்டவர் கைவிடலங்க. आज तक आपको और मुझे परमेश्वर ने त्याग नहीं ஹalleluya किया। हालेलुया। எத்தனையோ உபத்திரவங்களை கடந்துட்டோம். कितने सारे क्लेश को पार कर எத்தனையோ लिए, மரண போராட்டங்களை கடந்துட்டோம். कितने सारे मौत के संघर्ष को पार எத்தனையோ कर लिए, வியாதிகளை கடந்து வந்திருக்கிறோம். कितने सारे बीमारियों को पार எத்தனையோ कर பண लिए, கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். कितने सारे पैसे के जरूरतों को पार எத்தனையோ कर आए, நடுத்தெருவுல நிக்க வேண்டிய சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறோம். कितने सारे स्थिति थी बीच रास्ते में खड़े रहने वाले लेकिन पार எத்தனையோ कर आए, கண்ணீரை கடந்து வந்திருக்கிறோம். कितने सारे आंसू को पार कर आए। என் ஆண்டவர் இதுவரைக்கும் விடுவித்து வந்தாரே. मेरा परमेश्वर आज तक मुझे बचा कर लाया அதே है। தேவன் இன்றும் நம்மோடு கூட वही இருக்கிறார். परमेश्वर आज भी मेरे இன்றும் संग நம்மோடு கூட है, இருக்கிறார். आज भी वो मेरे संग உங்களுக்கு है। வருகிற சகல உபத்திரவங்களில் அவர் உங்களை விடுவிப்பார். आपको आने वाले सारे क्लेश से तुम्हें वो छुड़ाएगा, கைவிட மாட்டாருங்க. वो नहीं त्यागेगा। நம்புங்க அவரை. आप उस पर भरोसा करो। ஹalleluya हालेलुया। எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் நடத்துகிற தேவன் कोई भी அவர். स्थिति में हमें त्यागे बिना चलाने वाला परमेश्वर है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அவரை நம்பி வாங்க. उस पर भरोसा कर உங்க आइए। வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் आपके जीवन में कितनी भी அந்த संघर्ष आ जाए, போராட்டத்தின் நடுவுல वो संघर्ष के बीच ஒண்ணே में ஒன்னு சொல்லுங்க. केवल एक बात को நான் कहिए, தண்ணீரை கடக்கும் பொழுது என்னோடு கூட मैं இருக்கிறேன். पानी को पार करते समय मेरे நான் संग था, அக்கினியில் நடக்கும் பொழுது என்னோடு கூட मैं இருக்கிறேன். आग में चलते समय मेरे संग நான் था, தண்ணீரில மூழ்க மாட்டேன். मैं पानी में नहीं डूबूंगा, நான் அக்கினியில எரிந்து சாம்பலாக मैं மாட்டேன். अग्नि में जलकर राख नहीं होऊंगा, ஏனால் என்னை கடக்க வைக்கிற தெய்வம் என்னோடு கூட क्योंकि இருக்கிறார். मुझे पार कराने वाला परमेश्वर मेरे संग அவர் உங்களோடு है, கூட वो இருக்கிறார். आपके संग भी है। உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும், आपके जीवन में कोई भी என்ன संघर्ष आ கஷ்டங்கள் जाए, வந்தாலும், कोई भी तकलीफ आ எந்த जाए, அவமானங்கள் कोई भी வந்தாலும், अपमान आ जाए, உங்களை விடுவிக்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். आपको छुड़ाने वाला परमेश्वर आपके संग है। கவலைப்படாதீங்க. आप चिंता मत करो, தைரியமா இருங்க. हिम्मत के साथ रहो, தைரியமா இருங்க. हिम्मत के साथ रहो। அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விடுவிக்கிற वो தேவனாய் आपको और இருக்கிறார். आपके बच्चे को छुड़ाने वाला परमेश्वर சகல है, உபத்திரவங்களிலிருந்து हर விடுவித்தார். प्रकार के क्लेश से छुड़ाया। ஹalleluya हालेलुया। விடுவித்தது மாத்திரமல்ல, केवल छुड़ाया ही नहीं, வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, ராஜாவின் சமூகத்துல நிற்கத்தக்கதாக ஞானத்தையும் கிருபையும் அவனுக்கு राजा அருளினார். के समूह में खड़ा करने वाले ज्ञान और बुद्धि को भी दिया। ஹalleluya हालेलुया। அவர் சிறியவனை புழுதியில் இருந்தோ, वो कंगाल को मिट्टी से, எளியவனை குப்பையிலிருந்து और உயர்த்தி छोटे को कूड़े से उठाकर மகிமையான சிங்காசனத்தில் வைக்கிற தேவன். महिमा युक्त सिंहासन में बिठाने वाला எகிப்துக்குள் परमेश्वर। போகும்பொழுது சிறியவனாய் போனார் मिस्र யோசேப்பு. में जाते समय एक कंगाल बनकर गया, எகிப்திற்குள் போகும்பொழுது எளியவனாய் போகிறார். और मिस्र में जाते समय एक छोटा मनुष्य ஆனால் बनकर அந்த गया, உபத்திரங்களை எல்லாம் கடக்க வைத்தார் लेकिन ஆண்டவர். उसे सारे क्लेश को पार करने लगाया எல்லா परमेश्वर, போராட்டங்களையும் விடுவிக்க வைத்தார். सारे संघर्ष को से छुड़ाया। கடைசில எங்க கொண்டு நிறுத்தினார் आखिर தெரியுமா? में कहां जाकर खड़ा किया? ராஜாவின் சமூகத்துல கொண்டு நிறுத்தினார். राजा के समूह में ले जाकर खड़ा किया। எப்படிப்பட்டவனாய் நிறுத்தினார்? कैसे खड़ा किया? ஒரு முட்டாள் மாதிரி நிறுத்தினாரா? क्या एक मूर्ख के समान ஒரு खड़ा किया? படிப்பறி இல்லாதவனை பண்ணி या நிறுத்தினாரா? एक अनपढ़ के समान खड़ा किया? இல்லங்க. नहीं, வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, கிருபையும் ஞானமும் உள்ளவனைப் போல நிறுத்தினார். अनुग्रह और बुद्धिमान के समान खड़ा ஹalleluya किया। हालेलुया। அந்த தேசத்திலே பெஸ்ட் விஸ்டம்ல பர்சன் அவன். उस देश में सबसे बड़ा ज्ञानी के समान खड़ा किया। हालेलुया। हालेलुया। கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா போதும். परमेश्वर यदि तुम्हारे संग रहे तो काफी है। ஹalleluya. உனக்கு புரியுமா? एक बात को समझ लीजिए, எகிப்துல இருந்த मिस्र में रहने वाले பெரிய பெரிய பிரதானிகள் எல்லாம் बड़े बड़े प्रधानी सब நல்ல கல்வி கற்றவங்க. बड़े एक पढ़े लिखे हैं, அங்க இருக்கிற ஞானிகள் இருக்கிறாங்க. वहां पर बड़े बड़े ज्ञानी हैं, ஆனா யோசேப்பு எந்த ஸ்கூலுக்கும் போகல. लेकिन यूसुफ कोई शाला नहीं गया। ஹalleluya. हालेलुया। அவன் எந்த படிப்பும் படிக்கல. उसने कोई पढ़ाई नहीं ஆனா किया, लेकिन அந்த ஞானிகள்கிட்ட இல்லாத ஞானத்தை ஆண்டவர் யோசேப்பு लेकिन கொடுத்தார். उन ज्ञानियों के पास जो ज्ञान नहीं है उसे यूसुफ को दिया। நல்ல படிச்சவங்களாம் சொல்ல முடியாத காரியத்தை யோசேப்பு சொல்லி கொடுத்தார். अच्छे पढ़े लिखे जो नहीं सिखा सकते वो यूसुफ सिखाने लगा। அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல யோசேப்பை கர்த்தர் கொண்டு वैसे வைத்தார். ऊंचे पद में परमेश्वर ने यूसुफ को रखा। வைத்தது மாத்திரமல்ல, केवल रखा ही नहीं, என்ன பண்ணா தெரியுமா? उसने क्या किया? ராஜா அவனை எகிப்து தேசத்தும் தன் வீடு அனைவருக்கும் அதிகாரியா राजा ஏற்படுத்தினார். अपने घर और सारे संपत्ति पर उसको अधिकारी बनाया। இது நிமித்தம் என்ன நடந்தது इसके தெரியுமா? कारण क्या हुआ? யோசேப்பின் நிமித்தம் यूसुफ के निमित्त எகிப்தியர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். मिस्री जीने लग गए। ஹalleluya. हालेलुया। யோசேப்பின் நிமித்தம் यूसुफ के कारण யோசேப்பின் குடும்பம் வாழ ஆரம்பித்தது. यूसुफ की परिवार जीने लग தான் गए। யோசேப்பு சொல்லுவார், इसलिए यूसुफ कहता है, நீங்க எனக்கெல்லாம் தீமை செஞ்சீங்க, आपने मेरे लिए बुराई किया, ஆனா உங்களுக்கு ஜீவ ரட்சனை கொடுக்கும்படி ஆண்டவர் என்னை அனுப்பி लेकिन இருக்கிறார். तुम्हारे लिए जीवन का उद्धार करने के लिए ஆண்டவர் परमेश्वर ஏன் ने உங்களோடு मुझे கூட भेजा है। இருக்கிறார் தெரியுமா? क्यों परमेश्वर तुम्हारे संग है? நீங்க அநேகரை காப்பாற்றணும், तुम कई लोगों को बचाना அநேகருக்கு है, ஜீவன் கொடுக்கணும், कई लोगों के लिए जीवन அநேகரை देना வாழ है, வைக்கணும். कई लोगों को जीने அதுக்கு लगाना தான் है। ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். इसलिए परमेश्वर ने ऊंचा किया है। அதுக்கு தான் உங்கள் ஜீவன் அழியாதபடிக்கு மீட்டெடுத்து इसलिए இருக்கிறார். तुम्हारा जीवन नष्ट न होने लायक तुम्हें छुड़ा कर निकाला என்றைக்கோ है। யோசேப்பின் ஜீவன் போகக்கூடியது. कब का यूसुफ की जीवन चली जानी चाहिए சகோதரர்லாம் थी। என்ன நினைச்சாங்க தெரியுமா? भाइयों ने क्या सोचा? அவனை கொன்று போடுவோம்,
उसे मार डालेंगे, அப்பாட்ட சொல்லுவோம் மிருகம் அடிச்சிட்டுன்னு சொல்லிடுவோம். पिता से कहेंगे कि जानवर ने उसे मार அன்னைக்கே दिया। சாக வேண்டிய யோசேப்பு उस दिन मरने वाला यूसुफ ஏன் இத்தனை வருடங்கள் வாழ்ந்தார் क्यों தெரியுமா? इतने साल जिया? ஒரு நாள் ஒரு நாள் एक दिन இதே சகோதரர்கள் சாக வேண்டிய சூழ்நிலைக்கு வருவாங்க. यही भाई मरने वाले एक स्थिति में आएंगे, அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம சாக वो போவாங்க. भोजन के बिना मरने वाली स्थिति में आएंगे। அன்னைக்கு நான் உங்களுக்கு ஜீவ ரட்சணை उस கொடுப்பேன். दिन मैं उन्हें जीवन का அன்னைக்கு उद्धार நான் உங்களை दूंगा, வாழ வைப்பேன். मैं उस दिन उन्हें वो जीने கர்த்தர் நம்மோடு लगाऊंगा। கூட இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் தெரியுமா? परमेश्वर हमारे संग रहने के लिए हमें क्या करना है? சாக கிடக்கிற மனிதனை காப்பாற்றணும். मरने वाले पड़े हुए मनुष्य को बचाना அழிந்து चाहिए, போகிற மனிதனை தூக்கி விடணுங்க. नष्ट होने वाले लोगों को उठाना है, விழுந்து கிடக்கிற குடும்பங்களை தூக்கி விடுங்க. गिरे हुए परिवारों को उठाना है। உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. आपसे जितना हो सके उतना मदद को कीजिए। ஹalleluya. हालेलुया। நீங்களும் நானும் ஜீவனை கொடுக்கிறவர்களாய் இருக்கட்டும். आप और मैं जीवन को देने लायक रहना அநேகருக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கிறவர்களாய் है। कई மாறுங்க. लोगों को अच्छा जीवन देने लायक रहना है। ஹalleluya. हालेलुया। நான் மட்டும் வாழ்ந்தா போது நினைக்காதீங்க. केवल मैं जिया तो काफी है मत உங்க கூட समझना, இருக்கிறவங்கள வாழ வைங்க. आपके साथ रहने वालों को भी அவங்களுக்கு जीने लगाओ। அவங்கள தூக்கி விட நேரத்துல உங்க கையை கொடுத்து தூக்கி விடுங்க. उन्हें उठाने वाले समय में हाथ देकर उठाइए। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் நல்ல படித்து வேலை இல்லாம இருக்கிறாங்க. कितने लोग पढ़ लिख कर नौकरी के बिना है, அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை முடிந்தா வாங்கி கொடுங்க. अगर हो सके तो उनके लिए एक अच्छा नौकरी அவங்களுக்கு முடிந்த दिलाइए, அளவு ஹெல்ப் பண்ணுங்க. उन्हें हो सके तो मदद கொஞ்சம் தூக்கி कीजिए, விட்டீங்கன்னா போதும். थोड़ा उन्हें उठाए तो அவங்க வாழ काफी है, ஆரம்பிச்சிருவாங்க. वो जीने लगेंगे। ஹalleluya. हालेलुया। அப்படிதான் யோசேப்பு ஆண்டவர் கொஞ்சம் தூக்கி விட்டாரு. वैसे यूसुफ को परमेश्वर ने थोड़ा उठाया, யோசேப்பு இப்ப எல்லாத்தையும் வாழ வச்சாரு. अब यूसुफ ने सब कुछ जीने எகிப்தில लगाया। இருக்கிற யாரும் அன்னைக்கு பஞ்சத்துல சாகல. मिस्र में रहने वाले कोई भी उस दिन में अकाल में नहीं मरे, இஸ்ரவேலின் குடும்பத்துல யாரும் பஞ்சத்துல சாகல. इस्राएल के परिवार में कोई अकाल में नहीं मरा। அதுக்கு காரணம் என்ன इसका தெரியுமா? कारण क्या है? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். परमेश्वर यूसुफ के संग था। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் யோசேப்போட இருந்தது. परमेश्वर यूसुफ के संग அவன் रहने के அநேகருக்கு कारण ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் वो மாறினான். कई लोगों के लिए आशीष का बर्तन கர்த்தர் बना। யோசேப்போட கூட இருந்ததனால परमेश्वर यूसुफ के संग ஒரு रहने के कारण நம்பிக்கையோடு பொறுப்பை கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் एक நின்றார். भरोसे के साथ जिम्मेदारी देने वाला एक योग्य बर्तन கர்த்தர் बना। யோசேப்போட இருந்ததனால परमेश्वर यूसुफ के संग रहने के அநேகரை कारण காப்பாற்றுகிற வாழ வைக்கிறவராய் நின்றார். कई लोगों को बचाने और जीने लगाने वाले இன்னைக்கு के அதே समान தேவன் रहा। உங்களோடு கூட என்னோடு கூட आज இருக்கிறார். वही परमेश्वर आपके और मेरे संग है। ஒரு வசனத்தை பார்க்க एक போகிறோம். वचन को देखने वाले हैं, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல उत्पत्ति 49वां இந்த अध्याय। யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது ये यूसुफ को आशीष करते எப்படி समय ஆசீர்வதிக்கிறார்? कैसे आशीष करता है? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் उत्पत्ति 49वां अध्याय, ஜெனிசிஸ் 49 उत्पत्ति 49 அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसका 24वां वचन को पढ़ेंगे। ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலப்பட்டன, அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹalleluya. हालेलुया। யோசேப்போட கர்த்தர் இருந்து यूसुफ के साथ परमेश्वर रहकर எல்லா உபத்திரவங்களும் அவனை விடுவித்தார். सारे क्लेश से उसे छुड़ाया, அநேகரை ஜீவரட்சணை செய்யும்படியாய் மாறினான். कईयों को जान बचाने लायक उसे யோசேப்போட बनाया। கர்த்தர் இருந்து यूसुफ के संग परमेश्वर போத்திபார் रहकर கொண்டான் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க पोतीफा ஆரம்பித்தார். के सारे बातों को आशीष करने யோசேப்போட लगा। கர்த்தர் இருந்து यूसुफ के संग परमेश्वर சிறைச்சாலையில रहकर ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள மனிதனாய் இருக்க வைத்தார். बंदी गृह में अच्छे एक जिम्मेदार मनुष्य बनाया। இப்ப என்ன நடக்குது தெரியுமா? अब क्या हुआ? யாக்கோபு தன்னுடைய முடிவு நாட்கள்ல याकूब अपने अंतिम दिनों में ஆவியின் நிறைவு கொண்டு ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். आत्मा के भरपूरी के அப்படி साथ आशीष ஆசீர்வதிக்கும் करता பொழுது है। ऐसे आशीष करते समय வில் வீரர் அவனை மனமடிக்க வாக்குனாங்க, धनुष चलाने वाले उसे जो है बहुत फुर्तीले அவனை बनाते थे, பகைத்தாங்க. उसे बैरी किए, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. लेकिन फिर भी उसकी धनुष दृढ़ रही அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவருடைய கரத்தினால் பலத்தது. और उसके भुजबल याकूब के चट्टान के समान बलवंत होने लगे। அல்லேலூயா. हालेलुया। அவனுக்கு விரோதமாக उसके विरोध நிறைய அம்புகள் வந்துச்சுங்க. कई सारे बाण आए, நிறைய வார்த்தைகள் வந்து कई விழுந்தது. सारे तीर के समान वचन நிறைய आए, குற்றச்சாட்டுகள் வந்தது. कई सारे दोष ठहराने लगे, நிறைய தவறான காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. कई सारे गलत बातें होने लगी। இதையெல்லாம் நடந்தாலும் கூட ये सब होने पर भी யோசேப்பு यूसुफ ஒரு நாளும் कभी भी விசுவாசத்துல சோர்ந்து போகல. विश्वास में निराश नहीं हुआ। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசத்துல சோர்ந்து वो போகல. विश्वास में कभी निराश தன்னுடைய नहीं हुआ, தரிசனத்தை மறக்கல. अपने दर्शन को कभी नहीं भूला। அவருக்கு தெரியும், वो जानता है எனக்கு சொப்பனம் கொடுத்த தெய்வன் உண்மையுள்ள मुझे தேவன். स्वप्न देने वाला परमेश्वर सच्चा அவனுடைய है। கை பலத்து நின்றதுங்க. उसका बल बलवंत खड़ी அவனுடைய रही, கரங்கள் பலத்து நிற்கிறது. उसके हाथ बलवंत होकर யாரால் खड़ी பலத்து है। நிற்கிறது என்றால் इसके कारण बलवंत खड़ी है யாக்கோபுடைய வல்லவரின் கரத்தினால். याकूब के भुजबल के बलवान के யோசேப்பு द्वारा। ஒரு நாள் யாக்கோபின் தேவனை மறக்கவில்லை. यूसुफ ने कभी भी याकूब के परमेश्वर का नहीं भूला। யாக்கோபின் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. याकूब के परमेश्वर के पर भरोसे को कभी नहीं छोड़ा। எப்படி இளம் வயதுல
தன்னுடைய अपने தரிசனத்தை जवानी में பார்க்கும் பொழுது இயேசுவை நம்பினாரோ जैसे दर्शन को देखते समय परमेश्वर भरोसा किया, அப்படியே वैसे ही वैसे ही தன்னுடைய எல்லா உபத்திரவத்திலும் கர்த்தர் மீது நம்பிக்கை अपने வைத்தார். सारे क्लेश में परमेश्वर पर भरोसा किया। எந்தெந்த இடத்துக்குலாம போனார் அந்த இடத்துல எல்லாம் கர்த்தரை நம்பிக்கை வைத்தார். जहां कहीं गया वहां पर परमेश्वर पर भरोसा किया। ஒரு நாளும் நம்பிக்கையில விசுவாசத்துல அவர் குறைந்து போகவே இல்லை. कभी भी भरोसे में विश्वास में कमी नहीं रहा। அவருடைய கரங்கள் பலத்து நின்றது. उसका हाथ बलवंत होकर खड़ी இன்னைக்கு रही। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? आज हमारा जीवन कैसा இன்னைக்கு நம்ம है? விசுவாசத்துல எப்படி आज இருக்கிறோம்? हम विश्वास में कैसे हैं? கொஞ்சம் போராட்டம் வந்தா தளர்ந்துறோம். थोड़ा संघर्ष आ जाए तो निराश கொஞ்சம் हो வீட்ல जाते हैं। பிரச்சனை வந்தா விசுவாசம் குண்டி போயிருது. थोड़ा सा घर पर संघर्ष आते विश्वास में कम இல்லங்க हो जाते हैं। கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் नहीं, परमेश्वर आपके संग हो விசுவாச तो குறைவுகள் வரவே வராது. विश्वास की कमी आएगी नहीं। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எந்த சூழ்நிலை அவர் என்னோடு கூட இருப்பார். कोई भी परिस्थिति में वो मेरे संग எவ்வளவு रहेगा। போராட்டம் வந்தாலும் என்னை அவர் விடுவிப்பார். कितने भी संघर्ष आए वो मुझे அப்படி ஒரு छुड़ाएगा। நம்பிக்கை நம்மட்ட இருந்துகிட்டே இருக்கும். वैसे एक भरोसा हमारे संग அப்படிதான் रहती रहेगी। யோசேப்புடைய வாழ்க்கை இருக்க ஆரம்பித்தது. वैसे यूसुफ का जीवन रहने लगा। அவனுடைய கரங்கள் பலத்தது மாத்திரமல்ல, उसका हाथ बढ़ती नहीं गई। அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலில் கண்மலையுமாய் மாறினான். वो एक चरवा और इजराइल में चट्टान बना रहा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த மேய்ப்பன் என்பவன் ये चरवा जो है நடத்துகிறவன், ये चलाने ஒரு वाला, போஷிக்கிறவன், एक परवरिश करने वाला, அந்த தேவையான ஆடுகளுக்கு தேவையான போஷாப்பை கொடுக்கிறவன். अपने भेड़ों के जरूरतमंद चराई को देने वाला। அப்படிதான் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். वैसे ही परमेश्वर ने यूसुफ को ऊंचा இந்த किया। கண்மலை என்பது ये चट्टान जो ஒரு है உறுதியை குறிக்கிறது, एक दृढ़ता को ஒரு बताती है, தைரியத்தை एक குறிக்கிறது, हिम्मत को ஒரு बताती है, நம்பிக்கையை एक குறிக்கிறது. भरोसे को बताती है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப யோசேப்பு கூட கர்த்தர் இருந்ததனால तो यूसुफ के संग परमेश्वर होने के இவன் कारण இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்தான், ये इजरायलियों के लिए அந்த कैसा ஜனங்களுக்கு था? எப்படி இருந்தால் தெரியுமா? उन लोगों के लिए कैसा ஒரு था? மேய்ப்பனை போல இருந்தான், एक चरवा के समान था, நடத்துகிறவனாய் இருந்தான், एक चलाने वाले के समान था, போஷிக்கிறவனாய் இருந்தான், एक परवरिश करने वाले के समान, திருப்தியாக்குகிறவனாய் இருந்தான். एक तृप्त करने वाले के समान था। நீங்களும் ஒரு மேய்ப்பர்களை போல இருக்கணும். वैसे ही आप भी एक चरवाओं के समान உங்க रहना। குடும்பத்தை நல்லா நடத்துங்க, आप अपने घर परिवार को உங்க अच्छी तरह பிள்ளைகளை चलाइए, நீங்க நல்லா நடத்துங்க, आपके बच्चों को अच्छे से चलाइए, உங்க கூட இருக்கிற விசுவாச பிள்ளைகளை நடத்த ஆரம்பிங்க. आपके संग रहने वाले विश्वासियों को अच्छे से அவங்களுக்கு चलाइए, தேவையான ஆவிக்குரிய போஷாக்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. उनके लिए जरूरतमंद आत्मिक भोजन को देकर அவங்களுக்கு चलाइए, தேவையான விசுவாசத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. उनके जरूरतमंद विश्वास को देकर அவங்களுக்கு चलाइए, தேவையான ஜெபத்தை செய்துக்கிட்டே இருங்க. उनके लिए जरूरतमंद प्रार्थना को ஏன்னா करते ஆண்டவர் रहिए। நம்மளை ஒரு மேய்ப்பர்களாய் क्योंकि வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें एक चरवा के समान ஆண்டவர் रखा है। நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் परमेश्वर हमारे संग है அந்த तो நல்ல மேய்ப்பனுடைய குணங்கள் நமக்கும் இருக்கணும். उस अच्छे चरवा के गुण हमारे पास भी நாமளும் होना है। அநேகரை நன்றான பாதையில் நடத்துகிறவர்களாய் இருக்க हम भी வேண்டும். कई लोगों को अच्छे मार्ग में चलाने लायक रहना है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। காலம் சீக்கிரமாய் முடிய போகிறது, समय बहुत जल्दी समाप्त होने वाली है। சீக்கிரம் நிறைவேற போகிறது, काल बहुत जल्दी கர்த்தருடைய खत्म होने வருகை वाली है। சீக்கிரம் வரப்போகிறது. परमेश्वर का आगमन शीघ्र நீங்கள் है। எத்தனை பேரை மேய்ப்பராய் இருந்து கர்த்தருக்குள் நடத்தி கொண்டு आप இருக்கிறீங்க? कितने लोगों को चरवा बनकर परमेश्वर के अंदर चला रहे எத்தனை हो? பேரை நீங்க வந்து கர்த்தருக்குள் நடத்துறீங்க? कितने लोगों को परमेश्वर में आप चलाते ஆண்டுடைய हो? சமூகத்துக்கு நேராக எத்தனை பேர் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க? कितने लोगों को परमेश्वर की ओर चलाते தேவ हो? பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரே, इतने साल परमेश्वर आपके संग உங்களை है, நடத்தி கொண்டு இருக்கிறாரே, आपको चला रहा है, எல்லா உபத்திரவிலிருந்து விடுவிக்கிறாரே. सारे क्लेश से छुड़ाता நீங்கள் है। அந்த கர்த்தருக்கு என்ன செய்கிறீர்கள்? आपने उस परमेश्वर के लिए क्या किया? யோசேப்பு இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனாய் மாறினான். यूसुफ इजराइलियों के लिए एक चरवा बना। நீங்க உங்க பிள்ளைகளுக்கு மேய்ப்பனாய் மாறணும். आप अपने बच्चों के लिए एक चरवा बन உங்க கூட सकते हो। இருக்கிற உங்க உறவுகளுக்கு மேய்ப்பனாய் மாறணும். आपके साथ रहने वाले रिश्तों के लिए एक உங்க चरवा बन ஃப்ரெண்டுக்கு सकते நீங்க हो। தான் மேய்ப்பனாய் மாறணும். आपके दोस्तों के लिए आप ही चरवा உங்க बनना பக்கத்துல है। இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் மேய்ப்பனாய் आपके மாறணும். आसपास के लोगों के लिए आपको ही இந்த चरवा வசனத்தை बनना கேட்கிற है। ஒவ்வொருவரும் ये वचन को सुनने वाले ஒரு हर एक மேய்ப்பனுடைய இருதயத்தை கேளுங்க ஆண்டவர்ட்ட. एक चरवा के हृदय को मांगिए। பேதுருவிடம் परमेश्वर ஆண்டவர் से। கேட்கிறார், पत्रुस से परमेश्वर पूछता பேதுருவே, है, हे पत्रुस, இவங்க எல்லாரும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? क्या तू इन सबों से मुझे अधिक प्रेम நீ करता என்னை है? நேசிக்கிறாய் तू என்றால் मुझसे प्रेम करता என் है ஆடுகளை तो மேய்ப்பாயாக, मेरे भेड़ों को என் ஆடுகளை चरा, மேய்ப்பாயாக. मेरे भेड़ों को चरा। ஆண்டவருக்குள் நடத்துகிற ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தரட்டும். परमेश्वर में चलाने वाले एक अनुग्रह हमें परमेश्वर உங்களால் दे। முடிந்த அளவு आपसे जितना हो ஒரு சில सके பேரையாவது कम से कम कुछ கர்த்தருடைய लोगों को ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கள். परमेश्वर के राज्य के लिए तैयार கர்த்தருடைய कीजिए। ராஜ்யத்துக்கு நீங்க ஆயத்தப்படுத்துங்க. परमेश्वर के राज्य के लिए तैयार கர்த்தர் कीजिए। சீக்கிரம் வரப்போகிறார். परमेश्वर शीघ्र आने वाला அவனுடைய है। கிரியைக்கு தக்க பலன் சீக்கிரம் வரப்போகிறது. हर एक के कामों के अनुसार फल जल्दी आने वाला இவன் है। மேய்ப்பனாய் மாத்திரமல்ல, ये केवल चरवा के समान இஸ்ரவேலுக்கு नहीं, கண்மலையாய் இருந்தான், और इस्राएलियों के लिए चट्टान बना रहा। இஸ்ரவேலுக்கு உறுதியாய் இருந்தான், इस्राएलियों के लिए दृढ़ बना அநேகரை रहा। தைரியப்படுத்தினார். कई लोगों को हिम्मत दिलाया। ஒரு நாள் அவருடைய சகோதரர் வந்து கால்ல விழுறாங்க, एक दिन उसके भाई आकर उसके पैरों में गिरते हैं। ஐயா எங்களுக்கு சாப்பாடு தாங்கப்பா, भैया हमारे लिए खाना दो, எங்க குடும்பம்லாம் சாக போகிறது, हमारी परिवार बनने वाली है। ஒரு முதிர்ந்த எங்கள் பெற்றோர் எங்க தகப்பனாரு செத்துற போகிறாரு. एक बुजुर्ग हमारे पिता मरने वाले हैं। அப்படிதான் விழுந்து கிடந்தாங்க. ऐसे आकर गिरे ஆனா पड़े हैं। அத்தனை பேருக்கும் लेकिन सारे யோசேப்பு लोगों को தைரியம் கொடுத்தார்.
यूसुफ ने हिम्मत दिया, இயேசு தைரியப்படுத்தினாரு. यूसुफ ने हिम्मत दिया, பயப்படாதீங்க, मत डरो, நான் உங்களை போஷிப்பேன், मैं तुम्हें दूंगा நான் खाना, உங்க குடும்பத்தை நடத்துவேன், मैं तुम्हारे परिवार को உங்க முதிர்ந்த चलाऊंगा, தகப்பனை கொண்டு வாங்க, तुम्हारे बुजुर्ग पिता को ले நான் आओ, உங்களை நடத்துவேன். मैं उन्हें चलाऊंगा। எத்தனை பேருக்கு நீங்க தைரியம் கொடுக்குறீங்க? कितने लोगों के लिए आप हिम्मत दिलाते हो, எத்தனை பேருக்கு நல்ல விசுவாசத்தை உறுதிப்படுத்துறீங்க? कितने लोगों का विश्वास को दृढ़ करते हो। கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா परमेश्वर तुम्हारी நீங்க संग है अनेகர तो விசுவாசத்துல கட்டி आप எழுப்புவீங்க. कई लोगों को विश्वास में बांध कर நீங்க खड़ा தைரியம் करोगे। சொல்லுங்க, आप हिम्मत कहो, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். मत डरो, परमेश्वर तुम्हारे संग எந்த है। காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். कोई भी काम को परमेश्वर तुम्हारे लिए करने के लिए सामर्थ्य है। உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிப்பாருங்க आपके लिए सब कुछ कर कर पूरा என்று करेगा। சொல்லி ஒரு சில பேரை அது தைரியப்படுத்துங்க. ऐसे कहकर कुछ लोगों को तो हिम्मत दिलाई। இன்னைக்கு अनेகருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? आज कई लोगों का समस्या क्या है? அவங்கள தைரியப்படுத்த யாரும் இல்ல, उन्हें हिम्मत दिलाने के लिए कोई नहीं, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க யாரும் उन्हें இல்ல, भरोसा देने के लिए कोई அவங்கள नहीं, அன்பு செய்ய யாரும் இல்ல. उनसे प्रेम करने के लिए कोई அதுக்கு नहीं தான் है। இன்றைக்கு இருக்கிற மனிதர்களை 95% அலைந்துட்டு இருக்காங்க. इसलिए ही वैसे ही ऐसे कई सारे 99% लोग அதுக்கு भटकते தான் हैं। ஜனங்கள் அலைந்துட்டு இருக்காங்க. इसीलिए ये लोग भटकते हैं। தன்னோடு கூட ஆறுதல் படுத்த யாரும் இல்ல, अपनी तसल्ली देने के लिए कोई नहीं है, தனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, हमें मदद करने के लिए कोई என்னோட नहीं அன்பாய் பேச யாரும் இல்ல. है, हमसे प्रेम से बात करने எத்தனை को பேர் कोई அப்படி नहीं। வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? ऐसे कितने लोग जीते हैं। தெய்வ பிள்ளைங்க நாம என்ன செய்றோம்? परमेश्वर के लोग हम क्या करते हैं? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்ல, परमेश्वर आपके संग है கர்த்தர் ना? உங்களோடு கூட இருக்கிறார்ல. परमेश्वर आपके संग है ना? நீங்க எத்தனை பேரை आप தைரியப்படுத்துறீங்க? कितने लोगों को हिम्मत देते हो? எத்தனை பேருக்கு நீங்க தூக்கி விட்டு எழுந்து நடன்னு சொல்றீங்க? कितने लोगों को आप उठाकर कहते हो कि उठकर चलो कर कर। ஹalleluya. हालेलुया। நீங்க தைரியமா இருந்தா अनेகரை தைரியப்படுத்துங்க. अगर आप हिम्मत के साथ हो तो दूसरों को हिम्मत दे सकते हो। ஹalleluya. हालेलुया। நீங்க ஆண்டவருக்குள் விசுவாசத்தோடு இருந்தா, आप परमेश्वर में विश्वास रखो तो, நீங்க கண்மலையாக இயேசுவை பிடித்துக் கொண்டு இருந்தா, आप चट्टान नाम के यीशु को थाम लिए हो நீங்களும் तो ஒரு கண்மலையை போல आप இருக்கலாம். भी एक चट्टान के समान रह सकते अनेகரை தைரியப்படுத்தி வாழ हो। வைக்க कई முடியும். लोगों को हिम्मत में चला सकते हो। கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर आपके संग கர்த்தர் है। உங்களோடு கூட இருந்து परमेश्वर आपके संग அநேகருக்கு रहकर ஆசீர்வாதமான பாத்திரமாய் कई लोगों மாற்றுவார். के लिए आशीष बनाएगा। கர்த்தர் உங்களோடு கூட இருந்து परमेश्वर आपके संग நல்ல ஒரு रहकर பொறுப்புள்ள மனிதனாய் உங்களை மாற்றுவார். आपको एक अच्छे जिम्मेदार मनुष्य கர்த்தர் बनाएगा। உங்களோடு கூட இருந்து परमेश्वर आपके संग भी रहकर அன்னைக்கு எப்படி இப்ப ராஜ சமூகத்துல அநேகரை காப்பாற்றுகிறவனாய் நின்றாரோ, उस दिन जैसे राजा के समूह में कई लोगों को बचाने அதே போல लायक அநேகரை வாழ வைக்கிறவர்களாய் நீங்க वैसे மாறுவீங்க. कई लोगों को जीने लायक आप கர்த்தர் बनोगे। உங்களோடு கூட இருந்தா परमेश्वर आपके संग நீங்க रहेंगे அநேகரை तो நடத்துகிற மெய்ப்பனாக, आप कई लोगों को चलाने वाले அநேகருக்கு चरवाहे के समान, தைரியப்படுத்துகிற கண்மலையாக कई लोगों को हिम्मत देने वाले चट्टान के கர்த்தர் समान உங்களை வாழ வைப்பார். परमेश्वर तुम्हें जीने लगाएगा। நாம் அப்படி ஒப்பு கொடுக்க हम போவோம். वैसे समर्पण करने ஆண்டவர் वाले। தாமே யோசேப்பை போல परमेश्वर हमें यूसुफ के समान வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, இதோ உலகத்தின் முடிவு வருந்தும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட ये இருக்கிறேன். दुनिया के अंत तक हर एक दिन में तुम्हारे संग रहूंगा। ஆண்டவர் இன்னைக்கு மாத்திரமல்ல, परमेश्वर केवल आज नहीं, இந்த உலகம் முடிகிற வரைக்கும் ये दुनिया खत्म होने அல்லது तक நம்முடைய மரணம் வரைக்கும் या मेरे मौत तक நம்மோடு கூட இருக்கிறார். हमारे संग रहने அந்த वाला தெய்வன் உங்களை वही परमेश्वर வழி तुम्हें நடத்துவாராக. चलाएगा। கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ही तुम्हें आशीष करे।